குட் ஈவினிங், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுற விளங்குதா? ஓகே. சாரி, உங்களை ஒரு half அன் ஹவர் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன். பிகாஸ் இந்த லேப்டாப்ல ஒரு சின்ன இஷ்யூ ஆயிட்டு, ஸோ அதனால நான் இந்த ஆடியோ வந்து லேப்டாப்ல வருதில்லை. அதனால ஃபோன்லையும் லாகின் ஆகிட்டு இதுலையும் செய்ய வேண்டி வந்துட்டு. ரைட். ஓகே. நாங்கள் இப்போ கேள்வியை குயிக்காக பார்ப்போம். இன்னைக்கு அப்ளைட் பயாலஜியில கடைசி கிளாஸ் தானே. ஸோ நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு கேள்வியை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சின்ன இருக்கிற நாளை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கைடன்ஸ் வந்து பார்ப்போம்னு சொல்லி. ரைட். ஸோ இந்த வீடியோ விளங்குதா? சார் விளங்குது. ஸ்கிரீன் மட்டும் விளங்குது, வீடியோ விளங்குது. ஓகே. பிரசன்டேஷன் விளங்குது அப்படியா? அந்த பேப்பர் விளங்குதா? சார் விளங்குது. ஓகே. இப்போ நான் விளங்குறேன்னா? ரைட். ஓகே, சரி. இப்போ நாங்கள் கேள்விகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்வோம். இதில் மொத்தமாகவே பாஸ் பேப்பர் மொத்தம் 12 கேள்வி தான் எனக்கு வந்தது. ரைட். ஸோ விளங்க இல்லையா? வாய்ஸ் விளங்க இல்லையா? ரைட். ஓகே. ஸோ மொத்தமாகவே நாங்கள் பாஸ் பேப்பர் 12 எம்சிக்கு தான் வந்திருக்கு. அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சின்ன கைடன்ஸ் வந்து செய்ய சம்பந்தமாக யோசிக்கலாம். ரைட். ஸோ முதலாவது கேள்விக்கு என்ன விட சொல்லுங்க பாப்போம். இதில் செட்டில் ஆன்சர் பண்ணுங்க. முதலாவது கேள்விக்கு என்ன விட? தாவரத்துக்கு எதிராக கீழே கொடுக்கப்பட்டுள்ள இயல்புகளில் அத்தாவரத்தில் காணப்படாதது எது? எவ்ரி ஒன்ல ஆன்சர் பண்ணலாம். படரிகள்ல மென்டா வருமா? கேட்கறதுக்கு எஸ்னோ செட்ல சொல்லுங்க. முதலாவது சரியா பிள்ளையா? காணப்படாதது கேட்டுக்கிறான். படரிகள்ல மென்டா வருமா? இது நீங்க படிச்சா தெரியும், இல்லாட்டி தெரியா, அப்படித்தானே? ஸோ உங்களோட தாவரங்கள் நாங்க படிச்சோம். அதுல இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்ப நான் இந்த ரிசோர்ஸ் புக் எனக்கு ஷேர் பண்ணிடலாம். ரைட். எனிவே பாருங்க, உங்களோட ரிசோர்ஸ் புக் எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல விளங்கும். படரிகள்ல என்னென்ன இருக்கு சொல்லுங்க. படரிகள்ல என்னென்ன இருக்கு? அலங்கார தாவரங்கள் வளர்ச்சியில வந்து படரிகள், ஓடிகள், தண்டுக்கிழங்கு இருக்கலாம். ஸோ அதுல படரிகள்ல என்னென்ன இருக்கு? மென்டா இருக்கு, ஸ்டச்சீஸ் இருக்கு, என்ன அருகை சேர்ந்த சில புள்ளினங்கள் அப்படின்னு இருக்கலாம். பாத்தீங்களா? ஸோ அதுதான். அப்ப அது வரும் என்ன? அது வருதுதான். அப்ப அது ஏ வந்து வரும், முதலாவது வரும். பிரித்து வேறாக்கி பெருக்கக்கூடிய நிலக்கீழ் தண்டு, அதே இதுல படரி, நிலக்கீழ் தண்டு, ஓடி. நிலக்கீழ் தண்டுல இருக்கல கொலகேசியா, அலகேசியா, அதெல்லாம் இருக்கல என்ன? அப்ப அதுவும் வரும் என்ன? அதுவும் வரும். அடுத்தது மற்றது என்ன? ஓடிகள்ல என்னென்ன இருக்கு? ஸ்பைடர் குளோரோஃபைட்டம், கோமோசம், அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இதுல குளோரோஃபைட்டம் இருக்குல்ல. உங்களோட ரிசோர்ஸ் புக் பக்கத்துல இருக்குதானே, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு லேப்டாப்ல. ரைட். ஸோ அப்போ குளோரோஃபைட்டம் வரும். தண்டு வெட்டு துட்டங்களில் இருந்து இடமாறி பிறந்த வேர்கள், சென்சவேரியா வருமா? அது எதுக்குள்ள வருது? தண்டு வெட்டு சென்சவேரியா எதுக்குள்ள வருது? அதுல பாருங்க நல்லா. வெட்டு துண்டத்துக்கெல்லாம் வருது. ஆனா அது என்ன வெட்டு துண்டத்துக்கு உதாரணமா சொல்றாங்க?
சென்சவேரியாண்ட ஸ்னேக் பிளான்ட். இலை வெட்டு துண்டத்துக்கு சொல்றாங்க. எனவே தண்டு வெட்டு துண்டத்துக்கு உதாரணமா அதை நாங்க சொல்லல, அப்படிதானே விளங்கின. அப்ப அது காணப்படாதது. தண்டு தவிர்ந்த ஏனைய பதிய பாகங்களில் இருந்து தோன்றும் அரும்புகள் பெகோனியா. ரைட். ஸோ தண்டு தவிர்ந்த ஏனைய பதிய பாகங்களில் இருந்து தோன்றும் அரும்புகள் பெகோனியா போட்டிருக்காங்க. சரிதானே? அது சரி என்ன? ரைட். ஸோ அப்ப 4வது பிழையான விடை. ஸோ பிழையான விடையை தான் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் குறைய இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. நான் ஃபோனில் தான் வாய்ஸ் கழிச்சு கொண்டிருக்கேன். சரியா? ரைட். ஸோ 2ஆம் கேள்விக்கு சொல்லுங்க, ஆகும் என்ன விட வரும் குயிக்கா. இது 2018க்கு பிறகுதான் 17க்கு பிறகுதான் இந்த அப்ளைட் பயாலஜி கேள்வியே வந்திருக்கு புது சிலபஸ்ல. அதுல 2018 கேள்வி. சிம்பிளான கேள்வி எது பாப்போம், குயிக்கா விட சொல்லும். 2 ஒரு ஆள் சொல்றா. உணவு நட்காப்பு செய்தல் பின்வரும் அடிப்படை கோட்பாடுகளில் தங்கியுள்ளது. ஸோ இது 3 உங்களுக்கு தெரியும் என்னென்ன கோட்பாடுன்னு சொல்லி. உணவினுள் நுண்ணுயிர் உட்புகுதலை தடுத்தல், வளர்ச்சியை செயற்பாட்டை தடுத்தல், நுண்ணுயிர் அகற்றல் கொள்ளல், நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இதுல அவர் கேட்கிறார் என்னன்னு சொன்னால், தகரத்தில் அடைக்கிறது மேற்படி கோட்பாடுகளில் எதில் அல்லது எவற்றில் தங்கியுள்ளதுன்னு கேட்கிறார். தகரத்தில் அடைக்கிறதுல எது தங்கியிருக்கு? ஏபிசியா, ஏஎம்பியுமா, ஏஎம்சியுமா, பிஎம்சியுமா, சி மட்டுமா? எது 3 கோட்பாடும் வருமா தகரத்தடுப்புல? சி வராதா? உணவில் நுண்ணுயிர்களை அகற்றல். ஸோ இப்ப நான் படிச்சிருக்கோம் எல்லா நட்காப்பு செயல்முறைகள்லயும் முதலாவது விஷயம் என்ன சொல்லுங்க. நான் பொதுவா எல்லா நட்காப்பு செய்யற நேரமும் முதல் செய்யற ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தோம். என்ன? தனிய ஒரு நட்காப்பை மட்டும் பயன்படுத்துவோமா நாம யூஸ்வலா, அல்லது பலதை சேர்த்து பயன்படுத்துவோம்? ஞாபகம் வருதா நான் படிச்சது ஃபர்ஸ்ட் அந்த உணவு நட்காப்புல இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சோம் எல்லாம். பலரை சேர்த்து தான் பயன்படுத்துவோம். அப்ப தகரத்துல மீன் அடிக்கக்குள்ள தகரத்தை மட்டும் செய்வோமா, அதுக்கு முதல் அந்த மீன் என்ன செஞ்சு நாங்க தகரத்துல அடைப்போமா? நான் படிப்பிக்கக்குள்ளே சொன்னேன் உங்களுக்கு. நார்மலா எல்லா நட்காப்புலையும் ஃபர்ஸ்டுக்கு நாங்க யூஸ் பண்ற பொதுவான ஒரு விஷயம் ஒன்று இருக்காது. என்ன? தகரத்துல அடைக்கிறதா இருக்கலாம், பேக்ல பெட் பண்றதா இருக்கலாம். எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு பொதுவான நட்காப்பு வந்து செய்வோம். அது அந்த உங்களோட ரிசோர்ஸ் புக்லயே சொல்லி இருந்தார். எதுன்னு பார்க்க நான் காட்டுறதுக்கு தான் இந்த மெதுவா ரிசோர்ஸ் புக்கை கொண்டு போறேன். மெமரி இஷ்யூ ஒன்றா இருக்கு. ரைட். ஸோ கிருமி அழிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க நார்மலா தகரத்துல அடிக்கும் போது? உலர்த்துவாங்களா? மீனை உலர்த்துற இல்லையா? நாங்கள் ஈரமா தான் இருப்போம். ஹீட், வெரி குட். வெப்ப பரிகரணம் செய்யறது. பாருங்க இதுல நான் அலங்காரம் நல்லா வந்துட்டு அப்படியே வரணும். ரைட். ஸோ அப்படியே வந்தா இங்க பாருங்க, இளைய வளர்ப்பு, ரைட், வெட்டு தொண்டம் போயிட்டு. எனிவே நீங்க அதுல எழுதியிருக்கிறார் என்ன, பல உணவு நட்காப்பு முறைகளில் இது ஒரு ஆரம்ப படிமுறையாகும் என்று எழுதியிருக்காரு. பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிங்க அந்த வசனத்தை? ரிசோர்ஸ் புக்ல இருக்கு பாத்தீங்களா? வெப்ப பரிகரணம்ங்கிறது பல நட்காப்பு முறைகளின் ஆரம்ப படிமுறையாகும் சொல்லியிருக்காரு. சரி, அந்த 4th லைன்ல இருக்கு அந்த வெப்ப பரிகரணம். 77ஆம் பக்கம் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. விளங்கு. வெப்ப பரிகரணம் செய்யற நேரம் அநேகமான நுண்ணுயிர்கள் என்ன செய்யப்படும்? வெப்ப பரிகரணம் செய்யற நேரம் கொல்லப்படும் அல்லது அகற்றப்படும். இப்ப சி நடக்கும் என்ன? அப்ப உணவு நுண்ணுயிர்கள் உட்புகுதல் தகரத்தில் அடைக்கக்குள்ள தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? தடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? சின்னுக்குள்ள அடைச்சிருக்கோம். அதே மாதிரி வளர்ச்சியும் செயற்பாடையும் தடுத்திருக்கமா இல்லையா? இரசாயன பொருட்கள் எல்லாம் சேர்த்து வளர்ச்சி செயற்பாட்டையும் தடுத்திருக்கோம். எனவே ஏபிசி 3ம் வரும். கிளியரா? இது 2வது எப்படி விட வந்தது. ஸோ இப்படி உங்களோட
அங்கே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்ல தான் எம்சிக்யூ ஆறுது சரிதானே. எம்சிக்யூல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இப்ப பாருங்க 2014 வந்த மாதிரி அதே மாதிரி கேள்வி 2022 வந்திருக்கு விளங்குதா. ஸோ இதுக்கு என்ன விட நான் ரிசோர்ஸ் புக்கை க்ளோஸ் பண்றேன். நீங்க உங்களோட கையில ரிசோர்ஸ் புக் இருக்குதாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அலங்கார தாவர வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் சில தாவரங்களும் அவற்றின் பதிய முறை இனப்பெருக்க முறைகளும் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட், என்ன விட பதிவைத்தல் சுவரத்தை வருமா அதையும் பாருங்க, அவளுக்குதான் இருக்கு என்ன. உங்களுக்கு பக்கத்துல அந்த நட்கா அந்த நாங்க இப்ப பார்த்த அதே டாபிக் தானே அது என்ன. ஸோ அந்த பயிற்சிகை முறைகள்ல படிச்சோம். பதிவைத்தல்ல உதாரணத்துல அவர் ரோஜாவும் செவ்வரத்தை போன்றவை என்று கடைசி லைன்ல சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அவர் ஹிபிஸ்கஸ் உங்களுக்கு போட்டிருக்காரு. ஹிபிஸ்கஸ் வந்து செவ்வரத்தையினுடைய என்ன பெயர், விஞ்ஞான பெயர். அதை சும்மா அவங்கள குழப்புறதுக்காக போட்டிருக்காரு, அவ்வளவுதான் சரிதானே. ஆனா அதுக்குள்ள செவ்வரத்தை என்று தந்திருக்காரு, கண்டுபிடிச்சிங்களா. அப்ப அது வரும். அடுத்தது பாருங்க ஸ்னேக் பிளான். இப்ப பார்த்தோம் இலை வெட்டு துண்டம் என்ன அதே கேள்வி. சென்சவீரியாங்கிறது ஸ்னேக் பிளான், அதுவும் வரும். ஸோ ஏயும் பியும் வரும். அப்ப ஏயும் பியும் வர விட ஒன்றே தான் இருக்கு என்ன, முதலாவது விட மட்டும்தான் இருக்கு. நம்ம சியும் டியும் பிள்ளையா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளும். ஸ்பைடர் பிளான் ஒட்டுதலா, ஸ்பைடர் பிளான் என்னத்துல படிச்சோம் இப்ப ஓடிகள்ல படிச்சோம். அது வராது. பெகோனியா வேறாக்கி கொள்ளலாம், அது என்னத்துல படிச்சோம் பெகோனியா என்னத்துல படிச்சோம் இலை வெட்டு துண்டத்துல படிச்சேன் ஏன்னா. அப்ப மற்ற விடையெல்லாம் வராது. மூணாவதுக்கு ஏபி. ஸோ அப்ப எக்ஸாம்ல கூட ஃபோக்கஸ் பண்ற ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிங்களா எம்சிக்யூல. இந்த வெடுத்துண்டம் மோடி ஒட்டுதல் இதுகள்ல இருந்து தாவரங்களை உதாரணமா போட்டு 2 தான் கேள்வி கேட்டிருக்கிறார். அதனால அதை நீங்க ஒருக்கா பார்த்து கொள்ளணும் சரிதானே. ரைட், இப்ப 4வது கேள்வி அது நீங்க இந்த கேள்வியில ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ரிசோர்ஸ் புக்ல செய்யலாம், குழப்பம் இல்லை, செய்யலாம். செய்யுங்க பாப்போம். 4வதுக்கு என்ன விட சொல்லுங்க பாப்போம். வீட்டு நீரில்லம் ஒன்றில் உள்ள அலங்கார மீன்களின் நிற்பிடனத்துவ ஆற்றலை உயர் மட்டத்தில் பேணுவதற்கு பின்வருவனவற்றுள் எவை பங்களிப்பு செய்யும்? என்ன விட 1 2 3 4 5 வாய்ஸ் சொல்லுங்க. Yes, fifth answer. Very good. So, ஏன் fifth வராது? உயிர்நவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கையாக சரியான ஊட்டல் நடைமுறைகளை பயன்படுத்தல் ஏன் வராது? உயிரினவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கையாக சரியான ஊட்டல் நடைமுறை பயன்படுத்தல் ஏன் வராது? ஏன்மா வராது சொல்லுங்க. ஆகும் உயிரினவியலுக்குரிய நாங்க இதனால் படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். உயிரினவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கையில யார் யார் வரும்? உயிரினவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை அதாவது இந்த தொற்றும் இயல்புடைய நோய்கள் என்று மீன் வளர்ப்புல 64ஆம் பக்கம் பந்தியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? 64ஆம் பக்கம் போங்க. அதுல 2வது பந்தியை பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வாறாயினும் பல தொற்று நோய்கள் நீரினது தரத்தை பேணுதல், பொருத்தமான வைப்பு அடர்த்தியை பேணுதல், பொருத்தமான மீன்களையும் தாவரங்களையும் சேர்த்து பயன்படுத்தல், திருத்தமான ஊட்டல் நடைமுறைகளை பின்பற்றுதல் முதலான முகாமைத்துவ செயற்பாடுகள் மூலம் தவிர்க்க முடியும். இதனால மீன்கள்ல நிற்பிடனத்துவ ஆற்றலை உயர்ந்த அளவுல பேணலாம். இவ்வளவும் நிற்பிடன ஆற்றலை உயர்ந்த அளவில் பேணுவதற்கான விஷயம் தான் நாங்க சொல்லப்படுறது. போதிய உயிரினவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தல் மூலம் தொற்று நோய்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்னென்று அடுத்த பந்தியில சொல்றார், விளங்குதா? புதிய மீன்கள், தாவரங்கள், நீர்ல தட்டுக்கள் போன்றவற்றின் பொருட்டான நோய் தடுப்பு நடவடிக்கைன்னு சொல்றார். உயிரினவியல் பாதுகாப்புண்டா அதுல என்ன வரணும்?
ஊட்டல் வழங்குறது உயிர்நவியலா? விளங்குதா அவங்களுக்கு? ஸோ போசாக்க வழங்குறது உயிர்நவியல் இல்லை, அது மேல சொன்ன முகாமைத்துவ செயற்பாடு. இப்ப ரெண்டு விஷயம், நோய்கள்ல இருந்து மீன்களை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் வர. ஒன்று அதுல நிற்பீடன ஆற்றலை மேம்படுத்துறது மீன்கள்ல. ரெண்டாவது உயிர்நவியலுக்குரிய பாதுகாப்பு முறை. உயிர்நவியலுக்குரிய பாதுகாப்பு முறை என்றால் அவரை நோய் அங்கிகள்ல நோய் தொற்றுல இருந்து தடுக்கிறது, நிற்பீடனத்தை மேம்படுத்துறது ஒன்று, அவருக்கு நோய் வராம தடுக்கிறது ஒன்று. அதான் உயிர்நவியலுக்குரிய பாதுகாப்பு முறை. அப்ப அதுல என்ன செய்யணும், ஒரு புதுசா ஒரு நோய் உள்ள மீன் ஒன்று வந்து அதை வேறையாக்கணும், தாவரம் ஒன்று இருந்தால் அதை வேறையாக்கணும். அப்படி உயிரங்கிகளோட சம்பந்தமானதுதான் உயிரியநவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை. ஊட்டல் நடைமுறைங்கிறது உயிர்நவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை, அது மேல சொன்ன முகாமைத்துவ செயற்பாடுகளுக்குள்ள வர. விளங்குதாரு? சரியா? ரைட். சோ கடைசியா இருக்கிற பொருத்தமான தாவரங்களையும் மீன்களையும் சரியான வாய்ப்பாடத்தில் பேணுதல்ங்கிறது பாதுகாப்பு, அதுல நிற்பீடனத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு முக்கியமானது. ரைட். ஸோ அப்போ அதை சரியான வைப்படத்தில பேணினா தான் நிற்பீடனம் அதிகரிக்கும். இதெல்லாம் நான் முதல் கிளாஸ்ல படிக்க சொன்னேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே தான் நிகழ்ச்சினாங்க என்ன. ஸோ அப்போ மீன்களை சரியான வைப்பாடத்தில தாவரங்களையும் சரியான வைப்பாடத்தில வச்சு கொண்டா தான் அவங்களுக்கு சரியான நிற்பீடனம் வரும். இல்லாட்டி போசாக்கு குறைய, அவங்க சரியான முறையில நிற்பீடனத்தை டெவலப் பண்ண மாட்டாங்க. ரைட். ஸோ மற்றதெல்லாம் இதுக்கு சம்பந்தம் இல்லாது. மற்றதெல்லாம் என்னத்துக்குள்ள படிச்சோம்னாங்க, மொத்த கனவுளம் மாற்றுதல், காற்று ஊட்டல் நிறுத்தப்படல், விளக்குகள் தொடர்ச்சியா ஒளியூட்டல் எல்லாம் என்னத்துக்கு தேவையானது, நிற்பீடனத்தை உயர்த்துறது அல்ல. அது அந்த நீரில பராமரிப்புகள்ல நாங்க படிச்ச விஷயங்கள். சரிதானே? இப்ப அது வராது. ரைட். 5ஆம் கேள்விக்கு என்ன விட சொல்லுங்க. ஜீனோம் சேட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் சரியானது எதுன்னு கேட்கிறான். ஓகே, பிரணி அஞ்சல் சொல்றான். மச்சாது, மனித ஜீனோம் சேட்டிடத்தின் நோக்கங்களில் ஒன்று மனித டிஎன்ஏயில் உள்ள 20,000 மூலச்சோடிகளின் தொடரியை துணிவதா? சரியா பிள்ளையா? ஏன் பிள்ளை? சிடின்னு சொல்றாங்க. சிடின்னு சொல்றார்கள், ஏன் பிள்ளைன்னு சொல்லுங்க. நல்லா பாருங்க, அந்த ஜீனோம் சேட்டிடத்துல இருக்கிறதுல இருக்கு, அந்த முதலாவது அந்த ஜீனோம் சேட்டிடம் ஏன் செஞ்சேன்னு சொல்லி ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. கரெக்டா? ஜீனோம் சேட்டிடத்தை எடுங்க, எத்தனாம் பக்கம் இருக்கு? 94ஆம் பக்கம். 20,000 ஜீன் சரி என்ன, ஆனா அதுல ஒரு பிள்ளை இருக்கு. என்ன பிள்ளை? மூலச்சோடிகள் அல்ல, 20,000 மூலச்சோடியை நாங்க துணியல. என்னத்தை துணிஞ்சோம்? வாசிங்க. 20,000 பரம்பரை அலைகள். ஒரு விஷயம், 20,000 பரம்பரை அலைகள். சோ அதுலயும் எல்லா பரம்பரை அலைகளையும் நாம துணியல. அதுக்கு முன்னுக்கு ஒரு வசனம் போட்டுருக்காங்க பாருங்க, புரதத்தை குறிப்பிடும். சரிதானே? புரதத்தை குறிப்பிடும் 20,000 பரம்பரை அலைகளை தான் நாங்க துணிஞ்சோம். எல்லா மூலச்சோடிகளையும் நாங்க துணியல. விளங்கினா அது? அப்ப ஏப்பில தானே என்ன, ஏப்பில ஏ இருக்கிற விட வராது. ரைட்டா? மனித ஜீனோம் சேட்டிடம் பூர்த்தி அடைய இன்னும் சில காலம் எடுக்கும். அது பச்சை பிள்ளைன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அதை என்ன செஞ்சுட்டு பூர்த்தி அடைஞ்சிட்டு. ரைட். அப்ப எத்தனாம் ஆண்டு வரை நடந்ததெல்லாம் உங்களோட புக்ல இருக்கு, அதனால அது பிள்ளை. ஸோ ஏயும் பியும் வராட்டி என்ன விட, ஏ வார விடையும் வராது, பி வார விடையும் வராது. ஸோ 1 2 3 4ல ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. ஏன்னா 5ஆவது மட்டும்தான் சரியா வரும். ரைட். ஸோ மனித ஜீனோம் சேட்டிடம் மனித கலங்களின் மூலக்கூற்று செயற்பாடுகள் தொடர்பான வர்ணிப்புகளுக்கு இட்டு செல்கிறது. எஸ், மனித ஜீனோம் சேட்டிடத்துல நாங்க மூலக்கூறு என்ன மூலக்கூறுகள்ல வர்ணிப்பை செய்யலாம். ஜீன்ல இருந்து வார மூலக்கூறுகள் என்ன? மூலக்கூற்று செயற்பாடுகள். ஜீன்ல இருந்து புரத மூலக்கூறுகள் வரும். என்ன, ஜீன்ல இருந்து ஆர்என்ஏ வரும், ஆர்என்ஏல இருந்து புரதம் வரும். இந்த மூலக்கூற்று செயற்பாடுகள் தொடர்பான வர்ணிப்பை செய்யலாமா? நாங்க செய்யலாம். என்ன,
ஈகோலையும் ஜீனோம் சைடிடம் என்னென்ன அங்கீகங்க ஜீனோம் சைடிடம் பூர்த்தியாக இருக்குன்னு உங்களோட ரிசோர்ஸ் புக்ல சொல்றாரு. ஈகோலையோட வேற என்ன அங்கி பாருங்க பாருங்க. ஈகோலையும் மதுவம், ஓகே, ஈஸ்ட், மவுஸ், மூஞ்சூரு, இது அடுத்தது நெல். என்ன நெல்லும் ஆபப்திகஸ் தலினான்னு சொல்லி ஒன்றையும் எழுதியிருக்கிறார். ஆபிடோப்சிஸ், ஆபிடோப்சிஸ் தலினா, ரைட். ஸோ அவ்வளவும் அதுல பூர்த்தி செய்யப்பட்டது. ரைட், இப்படி ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ரைட், 2024ஆம் ஆண்டு வந்த கேள்வி பாப்போம் என்ன விட. இது சம்பந்தமா நீங்க இப்ப யோசிச்சுதான் இதுக்கு விட எழுதுவோம். நுண்ணங்கிகள் அழிக்கப்படுவதன் மூலம் உணவு நற்காப்பு செய்யப்படும் 2 முறைகள் எது சொல்லுங்க. எதுல நுண்ணங்கிகள் ஃபுல்லா அழிக்கப்படும்? இரசாயன பொருட்களை பிரயோகிச்சு எல்லா நுண்ணங்கியும் அழிக்கலாமா? உலர்த்தி எல்லா நுண்ணங்கியும் அழிக்கலாமா? அழிக்கலாமா சொல்லுங்க. முதலாவதுல உலர்த்தல் இரசாயன பொருட்கள், ஹீட்டால அழிக்கலாம். என்ன இப்ப ரெண்டு இருக்கே, ரெண்டும் சரியா இருக்கும். நுண்ணங்கிகள் அழிப்பதற்கான 2 முறையும் இருக்கும். இப்ப இதுல உலர்த்தல் ரசாயன பொருட்களை பிரயோகிப்பதன் மூலம் நாங்க அழிக்க இயலாது. குளிர்த்தல்ல எப்படி நாங்க சொல்லியிருக்கோம் நுண்ணங்கிகளை ஃபுல்லா அழிக்க இயலாதுன்னு சொல்லி. புகையூட்டலையும் அப்படித்தான். என்ன உப்புடலும் ரசாயன பொருள், உப்புடல் என்றாலும் உப்பு நாடி இருக்கலாம். ரசாயன பொருட்கள் எல்லாம் அழியாது. மிகை குளித்தல், குளித்தல் எப்படியும் எல்லாம் அழியாது. ஆனா கதிர்வீசல்லையும் வெப்ப பரிகரணத்திலையும் எல்லாத்தையும் நாங்க அழிக்கலாம். சரிதானே? ஏன்னா கதிர்வீசல் எப்படியும் டேஞ்சர், அதுல ஜீனை மாத்தி விட்டுரும். வெப்ப பரிகரணமும் நுண்ணங்கிகளை அழிக்கும். சரியான சொல். நுண்ணங்கிகளை அழிப்பதன் மூலம் நாங்க இது செய்யறது கதிர்வீசலும் வெப்ப பரிகரணம். அது மிகை குளிர்த்தல் எல்லாம் வந்து நுண்ணங்கி அழிக்கிறது. நாங்க அதுல வளர்ச்சியை நிப்பாட்டி வைக்கிறோம், அதை உறங்கு நிலையில வச்சுக்கொள்றோம். ஏன்னா சோ அப்படி இரசாயன பொருட்கள் அப்படித்தான். வளர்ச்சியை நிப்பாட்டுறது, உப்பிடல், அதுல செறிவை குறைச்சி அதை இது செய்யறது. ஏன்னா அப்படின்னு நிறைய படிச்ச ஞாபகம் இருக்குதானே. இது 2 மெதட்டையும் அதை கருத்தில் கொள்ளும். ரைட், 24ஆம் கேள்வி, ஒரு 7ஆம் கேள்வி. பின்வருவனவற்றுள் எது சமூகத்தில் யானைக்கால் நோய் பரவலுடன் தொடர்பானது? இது நான் அந்த சொல்லித்தான் ஞாபகம் இருக்கா? யானைக்கால் நோய் பரவலை தீர்மானிக்கிற காரணிகள் என்று சொல்லி ஒரு பந்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன யானைக்கால் நோயில அந்த இதுக்கு பாங்க எத்தனாம் பக்கம், 87ஆம் பக்கம், நோய் பரவலுடன் தொடர்பான காரணிகள் என்று சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்குல்ல, அதுல பாருங்க. என்ன அப்ப என்ன விட பார்த்து விடையாளிங்க. அவ என்ன விடண்டி நீ சொல்ற 4ஆவது. எஸ். சோ மனிதனும் காவியம் தொடர்புடன் தடவைகளின் எண்ணிக்கை அதுல இருக்கு. அது அப்படியே அது தெரிஞ்சா விட தெரியும். தொற்றுண்ட நுழம்புகளில் காணப்படும் நுண் பைலேரியாக்களின் அடர்த்தி அது சரியா பிள்ளையா? பி. ஏன் பி பிள்ளை? பி ஏன் பிள்ளை? 5ஆவது எல்லாரும் விட சொல்லிட்டீங்க. நிறைய பேர் 5ஆவது விட சொல்லிட்டீங்க. 7ஆவது இந்த கேள்விக்கு விட பி பிள்ளை. ஏன் பிள்ளை? அது தொற்றுண்டவர்ல நுழம்புல இருக்கிற நுண் பைலேரியாட அடர்த்தியில இல்ல. சரிதானே? சோ அதை நல்லா வாய்ச்சி பாருங்க. நுழம்புல இருந்து இருக்கா, யாருல நுண் பைலேரியாக்கள் யாருல இருந்து இருக்கு பாருங்க. தொற்றுண்டவர்களது குருதியில் இருக்கிற நுண் பைலேரியாக்கள், தொற்றுண்ட நுழம்புகளில் அல்ல. தொற்றுண்ட வரண்டா யார்? ஆளா நுழம்பா? விளங்குதா சொல்ற? ரைட். சோ கிளியர் தானே? தொற்றுண்டவர்களது குருதியில் சொல்லி வந்திருக்கோம். சரிதானே? இதுல நுழம்புல இருக்கிற நுண் பைலேரியாட அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சரியா? ஏன்னா நுண் பைலேரியா நுழம்புக்குள்ள போனோம்னா அது என்ன செய்ய தொடங்கும்? எங்களுக்கு வரக்குள்ள நுண் பைலேரியாவை வார திருப்பி நுழம்புக்குள்ள அதுல வாழ்க்கை வட்டத்துல கொஞ்சம் வாழுமல்ல, அது விளங்குதா? சரிதானே? சோ அதுக்குள்ள கொஞ்சம் வளர்ந்து திருப்பி அது எங்களோட உடம்புல வார நேரம் நுண் பைலேரியா வாரல. எங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற நுண் பைலேரியா தான் நுழம்பால உறிஞ்சி எடுக்கப்படும். ரைட்.
எஸ், நுழம்புல அது குடம்பியா மாறும். குடம்பிதான் எங்களோட உடம்புல தொற்றும். சரியா? நான் படிச்சேன் தானே எல்லாம். சோ நோய் பரவும் முறையில படிச்சோம். அது நுழம்புக்குள்ள போய் அதுல வாழ்க்கை வட்டம் பூர்த்தி ஆகும். சரியானே? உடம்புக்குள்ள போய் அதுல வாழ்க்கை வட்டத்துல ஒரு பாகம் நடக்கணும். நுண்பைல் ஏரியா எங்கட உடம்புல உருவாகினது. அது நுழம்பு குத்துற நேரம் தான் அதுக்குள்ள போகணும். எனவே நுழம்பு குத்துற ஆள்ல இருக்கிற நுண்பைல் ஏரியா கூட என்று சொன்னால் அந்த நுண்பைல் ஏரியா சுவரா என்ன செய்யும்? நுழம்புக்குள்ள போகும். கொஞ்சம் நுண்பைல் ஏரியா இருந்தால் சில நேரம் நுழம்புக்குள்ள என்ன செய்யாது? போகாது. அதனால தொற்றுண்ட ஆள்ல இருக்கிற நுண்பைல் ஏரியா தான் எங்களுக்கு முக்கியம். நுழம்புல நுண்பைல் ஏரியா உடனே மாறிடும். நுழம்புல இருக்கிற நுண்பைல் ஏரியா திருப்பி எங்களுக்கு வரல. சரிதானே? அது குடம்பியா மாறித்தான் எங்களுக்கு வரும். கிளியர் ஆயிடு? விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். அப்ப வி வரமாட்டா. இப்ப எல்லாரும் நிறைய பேர் 5வது விட எல்லாம் போட்டிருந்தீங்க, சரியா வாசிக்கல. பாத்தீங்களா? சபை ஃபைனல் எக்ஸாம்ல கவனமா நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வாசித்தல். சரிதானே? சோ கேள்விகளை கொஞ்சம் கவனமா வாசிச்சு கொள்ளணும் எம்சிக்யூல. ரைட். இன்னொரு விஷயம், ஒரு வசனத்துக்குள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ரைட். கிளியரா எல்லாருக்கும்? மற்றதெல்லாம் சரி, காவிகளோட இயல்பு, தொற்றுண்டவர்களின் எண்ணிக்கை எல்லாம் சரி. சோ இந்த வசனம் மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிற புரியல. அப்ப இது 4வது விட வரும். ரைட். 8வது கேள்வி செய்யுங்க. இது நாங்க கடைசியா படிச்ச கேள்வி. குயிக்கா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மனித முளையத்துக்குரிய 2025 வந்து தண்டுக்கலங்கள் நிறை உடலுக்குரிய தண்டுக்கலங்களில் இருந்து வேறுபடுகின்றன. ஏனெனில் அவை வரையறையற்ற வகையில் இளையுறு பிரிவின் மூலம் பிரியக்கூடியவை. வருமா? வராது. ஏன்? ரெண்டுமே வரையறையற்ற வகையில் இளையுறு பிரிவின் மூலம் பிரியும். சரியா? உடலில் எந்த கல வகையாகவும் இயக்கம் அடையக்கூடியவை. எந்த கல வகையாகவும் இயக்கம் அடைகிறது யாரு? முளையத்துக்குரிய தண்டுக்களம். சரிதானே? நிறை உடலுக்குரிய தண்டுக்களம் எந்த களமாகவும் இயக்கம் அடையுமா? இல்ல. சோ இதுல கேட்டிருக்கிற கேள்வியையும் விளங்கிக் கொள்ளணும். இதுல கேட்டிருக்கிறது முளையத்துக்குரிய தண்டுக்களத்தை பற்றி. சரிதானே? நிறைவுடலுக்குரிய தண்டுக்களத்தை பற்றி அல்ல. முளையத்துக்குரிய தண்டுக்களம் நிறைவுடலுக்குரிய தண்டுக்களத்திலிருந்து எப்படி வேறுபடுதுன்னு சொன்னால் முளையத்துக்குரிய தண்டுக்களத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. விளங்க? அது அதுல இருந்து எப்படி டிஃபரெண்ட் ஆகும் என்று அதை பத்தி சொல்லணும். சரிதானே? இப்ப இதுல 2வதுல விட இப்படி வந்திருந்தா என்ன கொடுப்பீங்க? உடலில் ஒரு சில வகை கல வகையாக மாத்திரம் இயக்கம் அடையக்கூடியவை என்று வந்திருந்தா அந்த 2வது சரியா பிள்ளையா? ராங். ஏன்? அது என்னதை பத்தி சொல்லுது? அது நிறை உடலுக்குரிய தண்டுக்களத்தை பத்தி சொல்லு. சரிதான்? சோ எங்களுக்கு தேவை முளையத்துக்குரிய தண்டுக்களத்தை பத்தி சொல்ற விடையாக வந்திருக்கும். விளங்குதா? ரைட். வியத்தம் அடையாத கலங்களா? எல்லா தண்டுக்கலங்களும் என்ன கலம்? வியத்தம் அடையாத கலம் தான். ஆய்வுகூட நிபந்தனைகள் வளர்க்கலாம். ரெண்டையுமே நாங்க என்ன செய்யலாம்? ஆய்வுகூடத்துல வளர்க்கலாம். சேதமடைந்த கலங்களை ஈடு செய்வதற்கு பயன்படுத்தலாம். அதையும் நாங்க என்ன செய்யலாம்? ரெண்டையுமே சேதமடைந்த கலங்களை ஈடு செய்ய பயன்படுத்தலாம். அப்ப இதுல ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கு. ரைட். சோ கேள்விகளை பாத்தீங்களா? சிம்பிளான கேள்வி. இன்னொரு வசனத்துக்குள்ள வச்சிருக்க. சோ 10ஆம் பாடத்து கேள்வியை செய்யலான்னு நீங்க சொல்லலாமா? பாருங்க. யூனிட் 10 அப்ளைட் பயாலஜி கேள்வி செய்யலான்னு சொல்ற கேள்வியா? சிம்பிளான கேள்விடாப்பா. ஏன்னா ஒரு கேள்வியை ஏன் விடுவான்? நாங்க ஒரு மார்க்ஸ் ஏன் விடுவான்? ஏன்னா சோ இப்ப பாருங்க, அவ தண்டுக்கலங்கள் திருப்பி 2021 வந்திருக்கு. ஏபிசிடி கேள்வியில என்ன விட சொல்லுங்க. ஒரே வகை கலங்களை உண்டாக்கக்கூடியன. ஒரே வகை கலங்களை உண்டாக்கலாமா? இயலாதா? இயலும். என்ன? ஒரே வகை கலங்களை உண்டாக்கலாம் தானே? ரைட். அதே வகை கலங்களை அது உண்டாக்கலாம். ரைட். எல்லையின்றி பிரியக்கூடியன. ஏழுமா? இயலாதா? ஏலும். எல்லையின்றி அது பிரிஞ்சு கொண்டே இருக்கும். 3 வகைகளாக உள்ளனன்னு சொல்றார். பச்சை பிள்ளை. எத்தனை வகை இருக்கு? 2 வகை தான் இருக்கு. அவல் பிள்ளை. சோ ஏயும் பியும் வந்தா உங்களுக்கு தெரியும், விட 1 அல்லது 3. தப்பி 5வது வரலாம். ரைட். 1 அல்லது 3 தானே ஏயும் பியும் வந்தா. சோ 4வது வியத்தம் அடையாத கலங்களா? எஸ், ரெண்டுமே வியத்தம் அடையாத கலம். சரி, ஏபிடி. சோ 5வதையும் பார்ப்போம். விரைவாக பிரியடை. அதுல அந்த ரிசோர்ஸ் புக்ல அதுல சொல்லி இருக்காரு என்ன? வரையறைஎன்று பிரியலாம், ஆனால் அது விரைவாக பிரிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. பாத்துறீங்களா? பாருங்க, இருக்கா? அதை ஹைலைட் பண்ண சொன்னேன் நான். என்ன படிக்கிற நேரம் நான் அதை ஹைலைட் பண்ணி சொன்னேன். விரைவாக பிரியக்கூடிய அவசியம் இல்லை. சரிதானே? சோ எனவே அது ஈப்பில ஏபிடி 1வது விட. இப்படி அந்த தண்டுக்கலங்களை பத்தி அடிக்கடி கேள்வி வருது பாத்தீங்களா? அப்ப தண்டுக்கலத்துல ஒரு போக்கஸ் பாயிண்ட் என்னென்ன கேள்வி எல்லாம் வருதுன்னு பாத்தீங்க. ஒன்று இந்த முளையத்துக்குரிய நிறைவுடையக்கூடிய தண்டுக்கலத்துல வித்தியாசம் கேட்டிருக்காரு, அல்லது ஒரு தண்டுக்கலத்தை பத்தி கேட்டிருக்காரு.
பொதுவானது கேட்டிருக்காரு. சில நேரம் ஒரு தண்டுக்களத்தை பத்தி மட்டும் கேட்பார். முளையத்துக்குரிய தண்டுக்களம் என்று கேட்பார், அல்லது நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் என்று கேட்கலாம். சரிதான். அது மாதிரி தாவரத்துல என்ன கேள்வி வந்ததுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நட்காப்புலையும் கேள்வி வந்தது, யானைக்கால்லையும் வந்தது. ரைட். இப்ப இதை செய்யும் டெங்கு யானைக்கால் ரெண்டையும் கேட்காரு. இப்ப இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தலாம் என்று கேட்டிருக்காரு. சொல்லுங்க. 10வது கேள்வி. டெங்குவையும் கட்டுப்படுத்தணும், யானைக்காலையும் கட்டுப்படுத்தணும். ரெண்டையும் செய்யறது ஏதாவது. வெரி குட். ஸோ கூரை பீலிகள் இல்லாத கட்டங்களை அமைத்தால் எதை கட்டுப்படுத்தலாம் நாங்க? கூரை பீலி, தகரடப்பா, அந்த இது இந்த இது இந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் என்னத்துக்குரிய மூலப்பொருள்? டெங்கு. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அல்லது கொஞ்சம் இருக்கிற தண்ணிக்குள்ள தேங்குறது டெங்கு. மலேரியா இந்த யானைக்கால் நோமலா எந்த தண்ணிக்குள்ள பெருகும் என்று படிச்சேன்? ஊத்த, என்ன டேர்ட்டியான வாட்டர், இந்த கலங்கின அல்லது பெரிய இந்த அன்ஹெல்த்தியான வாட்டருக்குள்ளதான் யானைக்கால் நோய் இப்ப பரவும் என்று படிச்சேன். கூரை பீலி அதுல வராது. நுழம்புகள் புகாதவாறு வீட்டு கிணறை மூடுதல். எகெயின் வீட்டு கிணறுக்குள்ள இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, கிளியரான தண்ணி, எனவே அது வராது. அதுவும் டெங்குக்கு வரும். காவிகள் பெருகும் இடங்கள் உருவாவதை தடுத்தல், அது கொமனா சொல்றாரு. என்ன அதிரகாவி பெறுகிற இடம் நார்மலான தண்ணி, இதரகாவி பெறுகிற இடம் டேர்ட்டியான வாட்டர். ஸோ ரெண்டையுமே நாங்க தடுக்கலாம். உடம்பு குடம்பிகளை உண்ணும் மீன்களை பயன்படுத்தல் ரெண்டுக்குமே செய்யலாம். நாங்க படிச்சிருக்கோம். என்ன ரைட். அப்ப சியும் டியும் வருதுன்னா நார்மலா 4வது விட வரும். ஸோ ஆனா மீன்கள் சில நேரம் வித்தியாசமா சொல்லியிருப்பார். அதுல நலகந்தையா என்ன சொன்னார். ஆனா ரெண்டுக்குமே கப்பியை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கார். என்ன எனவே மீன்கள் என்று பொதுவா வார நேரம் ரெண்டுக்குமே பொருந்தும். ரைட். உடைந்த அழுக்கு தொட்டியை பழுது பார்த்தல், இது யாரை கட்டுப்படுத்துறதுக்கு? செப்டிக் டேங்க்ஸ். செப்டிக் டேங்க்ஸ்ல யாரு விளையலாம்? யானைக்கால். என்ன சோ அது வந்து ஊத்த. ரைட். சோ டேர்ட்டி வாட்டர். ரைட். சோ அப்ப அதை நாங்க பழுது பார்க்கிறது எல்லாம் வந்து டெங்கு, யானைக்கால். இப்ப ரெண்டையும் கட்டுப்படுத்துறது கேட்டுக்க. வேற என்ன ரெண்டையும் கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க பயன்படுத்துற மெஷர்ஸ்? டெங்கு, யானைக்கால் ரெண்டையும் கட்டுப்படுத்துறதுக்கு வேற என்ன செய்யலாம்? நுழம்புக்கு புகை அடிக்கிறது. ரெண்டுக்கும் வருமா? ஆனா யானைக்கால் நோய் எந்த டைம்ல கூடுதலா வரும்? புகை அடிக்கிற நடிச்சாமத்துல அடிப்பாங்க. என்ன இல்ல. சோ டெங்கு நோய் வந்து காலையிலே மாலை எங்கேயாவது யானைக்காலுக்கு புகை அடிக்கிறேன் அடிச்சுட்டு போயிருக்காங்களா? எப்பயாவது கண்டிருக்கீங்களா? நோ. ஏன்னா யானைக்கால் கடிக்கிறது நடிச்சாமம் என்று சொன்னோம். ஏன் அது அந்த டைம்ல அது கடிக்கிற நேரத்துல நம்ம உடம்புல நுண்பைல் ஏரியா இங்க வரும். யானைக்கால நுண்பைல் குருதிக்கு வரும். ஏன்னா சுவாச பைக்குள்ள இருந்தது குருதிக்குள்ள அந்த டைமுக்கு வர மாதிரி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? இரவையில தூங்குற நேரம். என்ன அப்ப யானைக்கால் நுழம்புகளை புகையை அடிச்சு கட்டுப்படுத்துறங்கிறது ஒரு கொஞ்சம் டவுட்டான விஷயம். ஆனா இப்ப நாங்க நுழம்பு கடிக்கு எதிரான மருந்துகளை பாவிக்கிறது அல்லது எங்களோட உடம்புல ஏதாவது மருந்துகளை பூசுறது, புல் ஸ்லீவ் ஷர்ட்டை போட்டு படுக்கிறது, நுழம்பு வலை பாவிக்கிறது, இது ரெண்டுக்கும் வரும். சரியா? சோ ரெண்டுக்கும் அது வரும். கிளியரா? ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க, நீரில்லம் ஒன்றை பராமரிக்கும் போது மாதாந்தம் செய்ய வேண்டியவை என்ன? அது ஆக்கியல். பல்திறன் கொண்ட, இது நான் படிப்பிக்கக்குள்ளேன்னு சொன்னேன் உங்களுக்கு. பல்திறன் கொண்ட கலங்கள்ங்கிறது அது மீள் நிகழ்ச்சி திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட பல்திறன் கொண்ட தண்டுக்கலங்கள். அதுக்கு பேரே பல்திறன் கொண்ட தண்டுக்கலம், நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலம் அல்ல. நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலத்தை நாங்க என்ஜினியரிங் பண்ணி நாங்க ஒரு பல்திறன் கொண்ட தண்டுக்கலமா மாத்தினதுக்கு பிறகு அதை நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலம் சொல்ல மாட்டோம். சரிதானே? அது பல்திறன் கொண்ட களம் என்று மாறிடும். திருப்பி முளையத்துக்குரிய தண்டுக்களமும் பல்திறன் கொண்ட களம் தான். விளங்கின? இது நிறைவுடையக்குரிய தண்டுக்களத்தை நாங்க ஜெனட்டிக்கலி மாற்றி பல்திறன் கொண்ட களமா மாத்தினதுக்கு பிறகு அதை நிறைவுடையக்குரிய தண்டுக்களம் சொல்ல மாட்டோம். அது நிறைவுடையக்குரியது இல்லையே, இப்ப நாங்க மாத்திட்டோமே பல்திறன் கொண்டதான். சரியா?
எஸ், ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறது தான் நான் சொல்றேன். நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் பல்திறன் கொண்டதை மாத்திட்டோம். சரியா? மாத்தினதுக்கு பிறகு அதை நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் என்று நாங்க கூப்பிடுறதில்ல. நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் பல்திறன் கொண்டதை மாத்திட்டோம். இப்ப மாத்தினதுக்கு பிறகு நிறைவுடலுக்குரிய தண்டுக்களம் இல்லையே. சரி, அதை யோசிச்சு நீங்க விடையளிக்கணும். அதுல வாசிங்க. நேரடியாக பெறப்பட்ட நிறைவுடை தளங்கள் மீள் நிகழ்ச்சி திட்டத்துக்கு உட்படுத்தப்படுவதன் மூலம் பல்திறன் கொண்ட தண்டுக்கலங்களாக வருவித்துக் கொள்ளலாம் என்பது வெற்றிகரமாக நடத்தி காண்பட்டது. இவை என்ன சொல்றார்? தூண்டப்பட்ட பல்திறன் கொண்ட கலங்களாகும் என்று சொல்றார். பாத்தீங்களா? அதுல பெயர் என்ன? தூண்டப்பட்ட பல்திறன் கொண்ட கலம், நாட் நிறைவுடலுக்குரிய தண்டுக்கலம். அதுதான் மாத்திட்டோம். மாத்தினதுக்கு பிறகு பெயர் வேற. சரியா? ஓகேயா? வாசிச்சு பாருங்க, அதுல இருக்கு நிறைவுடலுக்குரிய. ரைட், 11வதுக்கு என்ன விட? முளையத்துக்குரிய, அது நான் விளங்கப்படுத்தினேன் தானே. ஆக்சுவலி முளையத்துக்குரிய சண்டுக்களத்தை டொனர் கிட்ட இருந்து எப்படி எடுக்கிற? முளையத்துக்குரிய சண்டுக்களம் எங்க இருக்கும்? யாருல இருக்கும் முளையத்துக்குரிய சண்டுக்களம்? முளையத்தை கொலை செஞ்சு எடுக்கிற லீகலி பிரச்சனை. சரியா? முளையத்தை கொலை செஞ்சு நாங்க லீகலி எடுக்கலாம். சட்ட பிரச்சனை அதுல சொல்லியிருக்காங்கல்ல, சட்ட ரீதியான பிரச்சனை இருக்கிறதாலதான் நிறைவுடலுக்குரிய சண்டுக்களத்துக்கு நாங்க போய் மெனக்கிட வேண்டி இருக்கு. ஓகேயா? முளையத்தை நாங்க கொலை செய்யல, பெர்மிஷன் தருமா முளைய மின்ல இருந்து களம் எடுங்க? இல்லதானே. நாங்க ஏதாவது களத்தை எடுக்கணும்டா, ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்டா, பேஷண்ட் பெர்மிஷன் எடுக்கணும். ரைட்? ரைட்டா? சோ பல்திறன் சர்வ வல்லமை ஏற்கனவே சொல்லப்பட்டதுல இருக்கு. அவிடத்த முளையத்துக்குரிய இடத்துல சொல்லப்பட்டு தானே இருக்கு. அதுல பாவிச்சிருக்கல. சோர்ஸ் புக்ல இருந்தா யூஸ் பண்ணுங்க சர்வ வல்லமை என்ற சொல். இல்லாததை யூஸ் பண்ண வேணாம். சரி, நார்மலா பல்திறன் கொண்ட களம் தான் அதை யூஸ் பண்ணிருக்கா. சர்வ வல்லமை உள்ள களம் யூஸ் பண்ணிருந்தா அதை யூஸ் பண்ணு. சரி, அது கொஞ்சம் பாருங்க. ரைட்? ஓகே. அடுத்தது நம்ம இப்ப 11வது பார்த்து கொண்டு 11வதுக்கு என்ன விட? நிறைய பேர் ஏபிடி ஒன்றுன்னு போட்டிருக்காங்க. சரியா? காற்றை பரவ செய்யும் கற்களை தூயதாக்கிக் கொள். சரிதானே? அது மாதாந்தத்துல வருது. நீங்க மாதாந்தத்தை எடுத்து பாருங்க. இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்தம்ன்றது அதெல்லாம் எஸ்ஏல கூட வரலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். காற்றை பரவ செய்யும் கற்களை தூயதாக்குறது, கண்ணாடி நீர் இல்ல தாவரங்களை கத்தரிக்கிறது, இதுவும் மாசத்துக்கு ஒருக்கா செய்யற விஷயம். கண்ணாடியின் மேல் வளர்ந்துள்ள அல்காப்படை அகற்றுதல், அது மாசத்துக்கு ஒருக்கா செய்யறதா? எப்ப செய்வீங்க அல்காப்படை அகற்றுதல்? அது மாசத்துக்கு விட்டா என்ன நடக்கும் அல்காவெல்லாம்? அது வாரத்துல இட் மீன்ஸ் அந்த அல்காப்படை உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரிஞ்சா என்ன செய்யணும் நீங்க? விளங்குதா? அதுல அந்த அல்காக்கள் எல்லாம் கொள்றதுக்கு சம்பந்தமா கலர் சேஞ்ச் சம்பந்தமா பின்னால ஒரு வசனம் வருது எல்லாம். என்ன? சோ அப்ப அதை பாருங்க. அதுல இருக்கு. அதுல அதெல்லாம் உடனடியா நீங்க அகற்ற வேண்டியது. சரிதானே? இப்ப நார்மலா அல்கா கலர் சேஞ்ச் வந்தா உடனடியா நீங்க அதெல்லாம் அகற்றணும். சரிதானே? சோ அது வாராந்தம் நாளாந்தம் இல்லை. உங்களுக்கு கலர் சேஞ்ச் வந்தாலே நீங்க என்ன செய்யணும்? அதுல இருக்கிற அல்காக்களை அகற்றணும். சரிதானே? அப்ப அதுல 2-3 கலர் சேஞ்ச் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பச்சை கலர், சிவப்பு கலர். ரைட்? சோ அதுல கெலிடியம் வாருது. அதெல்லாம் அந்த பின்னுக்கு கடைசி பந்திக்கு முதல் பந்தி இருக்கு, கடைசி பந்திலையும் இருக்கு. சரிதானே? சோ அப்ப அது உடனே செய்ய வேண்டியது. அல்காப்படைய கண்டா நீங்க உடனே செய்யணும். விட்டீங்கன்னா பிரச்சனை கூடிடும். ரைட்? அடுத்தே பாருங்க. வடிகட்டும் தட்டு கீழே தேங்கியுள்ள சேதன பொருட்கள் அகற்றுவீங்க. அது மாசம் மாசம். நோய்வாய்ப்பட்ட மீனை அகற்றுதல் எப்ப செய்யற?
மாச கணக்குல வருதா நோய்வாய்ப்பட்ட மீனை? நோய்வாய்ப்பட்ட ஒரு மீனை கண்டுபிடிச்சா என்ன செய்யணும்? உடனடியாக சரிதானே, உடனே நீங்க அதை என்ன செய்யணும்? வேற இடத்த அதை நாங்க தனிமைப்படுத்திடணும். சரிதானே? ஸோ அப்ப அதுவும் பிழை. ரைட். ஸோ அப்ப ஏபிடி தான் சரியான விடை. இதை செய்யுங்க. இலங்கையின் வீட்டு தேவையின் பொருட்டான உணவு பதனிடல் செயற்பாட்டின் போது பின்வரும் எம்முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பேப்பர் கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு விட தெரியும். வெள்ளத்தை சேர்த்து நீங்க சும்மா யோசிச்சு சொல்லுங்க. அவன் வெள்ளம் போடுறதா வீட்டுல? ஏ சரியா? நான் கேட்கறது சொல்லுங்க. ஏ சரியா? எஸ். வி உப்புடல் சரிதானே? எஸ். அசெட்டிக் அமிலத்தை பயன்படுத்தல. அசெட்டிக் அமிலம் என்றா என்ன? அசெட்டிக் அமிலம் என்றா என்ன சாமான்? தமிழ்ல சும்மா நார்மல் தமிழ்ல என்ன? விநாயகரி வீட்டை இருக்கா இல்லையா? எஸ். விநாயகரியும் நாங்க இரசாயன ரீதியான பொருட்களை வீட்டு பதனிடலுக்கான செயற்பாடுல பயன்படுத்தலாம் என்று அந்த அதுல கடைசி அந்த பள்ளியில கடைசியில எழுதியிருக்காரு பாருங்க. இருக்கா? இருக்கு. சோ அப்ப இரசாயன பொருட்களை வீட்டு பதனிடலுக்கு பயன்படுத்தலாம் என்றா விநாயகரி வீட்டை இருக்கு. அப்ப பயன்படுத்தலுமா பயன்படுத்த இயலாதா? அதுல இருந்து இது கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும். சரியா? அதனாலதான் அந்த கேள்விக்கு ஏபிசிங்கிற 3 வருது. உலர்த்துதலும் வீட்டை பயன்படுத்தலாம். இதுல வீட்டை செய்ய இயலாத ஒன்று என்ன? ஒரே ஒன்றுதான் இருக்கு. நீங்க கதிர்வீசி மட்டும்தான் மட்டும்தான் வீட்டுல செய்ய மாட்டீங்க. மற்றதெல்லாம் வீட்டை செய்வீங்க. ஏபிசிடி எல்லாமே வீட்டுல செய்யலாம். ரைட். ஸோ இப்போ எம்சிக்யூ கேள்வி எவ்வளவு விளங்கிட்டா? ஸோ இவ்வளவுதான் வந்த எம்சிக்யூ கேள்விகள். சரிதானே? எஸ்சிக்யூ கேள்வியில இந்த சர்ச்சை கேள்வி விருப்புக்குரிய சிறப்பியல்புடைய தாவரங்களை இனப்பெருக்கம் செய்தல் தவிர்ந்த தாவர இளைய விளப்பின் வேறு பயன்கள் 3 தருக. இது 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அதுல விடையில கொஞ்சம் உங்களோட பழைய ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விட போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த இளைய வளர்ப்பின் முக்கியத்துவம் தான் நன்மை விளங்குங்க. இளைய வளர்ப்போட முக்கியத்துவம்ங்கிறதுல நன்மை இருக்கெல்லாம் ஒரு பந்தி ஒன்று போட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 3 நீங்க இதுல எழுதி கொள்ளலாம். சரியா? அதுல ஒன்று தவிர பிரதானமானதே விருப்புக்குரிய சிறப்பியல்புடைய தாவரங்களை இனப்பெருக்கம் செய்யறதுதான். ரைட். அதை தவிர உள்ள மற்ற நன்மைகளை நீங்க எழுதி கொள்ளலாம். ரைட். இளைய வளர்ப்புக்கு அடிப்படையாக அமைந்த முக்கிய எண்ணக்கரு என்ன சொல்லுங்க. இளைய வளர்ப்புக்கு முக்கிய இது அமைந்த முக்கிய எண்ணக்கரு என்ன? இவரைத்தான் சர்வ வல்லமை வரும். யாரோ ஒரு ஆள் அந்த சர்வ வல்லமையும் பல்திறனையும் எனக்கு சொல்லி குழப்பி விட்டீங்க என்ன? இவருக்கு தான் என்ன வரும்? அனைத்து வல்லமை உடைய அல்லது அந்த சர்வ வல்லமை உடையங்கிற சொல் வரும். சரிதானே? அதாலதான் அதாவது அதுவும் அந்த மூலக்கலங்கள் தான் உண்மையா இளைய வளர்ப்புல நாங்க பயன்படுத்துறது. என்ன என்ன என்னத்துல இளைய வளர்ப்பை பத்தி நாம நம்மளோட பிள்ளை பயாலஜில படிச்சோம். தாவரத்திலேயே விலங்குதே நம்மள தாவர இளைய வளர்ப்பை பத்தி தான் படிச்சோம். தாவர இளைய வளர்ப்புக்கு நாங்க பயன்படுத்துற நோமலான களங்கள் என்ன களங்கள்? பிரியிளைய களங்களையும் பயன்படுத்தலாம். மூலக்கலங்கள் இங்க வர மாட்டான். சரியா? சோ பிரியிளைய களங்களையும் பயன்படுத்தலாம். மற்ற அடிப்படை இளையத்துல ஒரு களத்தை நாங்கள் இளைய வளர்ப்புக்கு பயன்படுத்தலாம். யூனிட் 4ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? என்ன களத்தை பயன்படுத்தலாம்? யூனிட் 4ல ஒரு விஷயம் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஒரு களம் பிரிய இளையமா மாறக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அடிப்படை இளையம் ஒன்று இருக்காது. யாரு? பழையதை ரிவைஸ் பண்றேன். வெரி குட் பிரணி. புடைக்கல விளையம். புடைக்கல விளையத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அதையும் நாங்கள் இளைய வளர்ப்புக்கு பயன்படுத்தலாம் என்று ஆரம்பத்துல படிச்சிருக்கோம். கொஞ்சம் போய் பார்த்துக்கொள்ளணும். சரிதான்? ஏன் அதுக்கு காரணம் சர்வ வல்லமை. வெள்ளத்தை சேர்ப்பதன் மூலம் உணவு எங்கனம் நெற்காப்பு செய்யப்படுகிறது. என்ன காரணம்? வெள்ளம் சேர்த்தா என்ன நடக்கும்? அதுல எழுதியிருக்காங்கல்ல, பிரசாரணம் நடந்து அது சுருங்கி இது செய்யும் என்று, பிரசாரண தகைப்பொண்டு ஏற்படும் என்று சொல்லி என்ன? எஸ். அதை எழுதினா சரி. தாவர நாற்றுமேடை பராமரிப்பு செயற்பாடுகளில் சூழல் நிபந்தனைகளை உச்ச அளவில் வழங்குவதோடு தொடர்பட்டவை தவிர்ந்த நாற்றுமேடை பராமரிப்பாளர்களால் எதிர்கொள்ளப்படும் 4 பிரச்சனை என்ன? எழுதுவீங்க சொல்லுங்க. நாற்றுமேடையால் ஏற்படுற பிரச்சனைகள் நிறைய படிச்சோம். அந்த பிரச்சனைகள் அந்த ஃபர்ஸ்ட் சொல்ற எல்லா பிரச்சனையுமே என்ன பிரச்சனை? சூழல் பிரச்சனை. ஒளியை பத்தி சொன்னது, மற்றது நிறைய சொன்னாரல்ல, தண்ணியை பற்றி சொன்னது, இளைய கார்பன் அந்த இதுகளை பற்றி சொன்னீங்க. ஸோ எஸ், நீர் முகாமைத்துவம் பற்றி சொன்னது,
அப்படின்றலாம் சொன்னது எல்லாமே சூழல் தான். சூழல் இல்லாம சொல்றது எது? கடைசியா சொல்றாருல்ல, அதை பாத்தீங்களா? 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த நாட்டு மடை பராமரிப்பு தொடர்பான பிரச்சனைகள்ல கடைசியில 4 விஷயம் சொல்றேன். அதனாலும் தான் இலங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் நிபந்தனைகள் தவிர்ந்தாண்டு இருக்க, அதுக்கு இடையில சொல்ற எல்லாமே சூழல் தான். ரைட். ஸோ அதுல சொல்லப்படுற அந்த அந்த விஷயங்கள் விளங்குது அவங்களுக்கு. ஓப்பான நிபந்தனைகள் வந்து அதுல சொல்லப்படுற அந்த ஒளி, மண், நீர், பீடை, பராமரிப்பு எல்லாமே சூழல். கடைசியா இருக்கிற அந்த 4 மட்டும்தான் சூழல் இல்லாது. நவீன தொழில்நுட்பத்தின் பற்றாக்குறை, நாட்டு மழை பயிற்சிய வசதிகளை மேம்படுத்தல், தரமான நடுகைக்குரிய மூலப்பொருட்கள், பயிர்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்தும் வளர்ச்சி, இதெல்லாம் வந்து நவீன தொழில்நுட்பத்தின் பற்றாக்குறை. கிளியர் தானே? ரைட். அடுத்தது ஊடகத்தை கட்டிப்படைச்ச இந்த இந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டுல ஒரு தனி பார்ட் வந்து அப்ளைட் பயாலஜில வந்திருக்கு. அதுக்கு பிறகு அப்படி வரல. ரைட். ஸோ இப்ப எல்லாம் ஒரு கேள்வி தான் வருது. ரைட். ஸோ ஊடகத்தை கட்டிப்படை செய்யும் காரணி ஏன் இளைய வளர்ப்பு ஊடகத்துக்கு சேர்க்கப்படுது? அதுவும் நான் சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கா? ஏன் நாங்க அந்த இளைய வளர்ப்பு கட்டிப்படணும், தாவரம் இல்லாடி என்ன செஞ்சிருமென்னு சொன்னேன். ட்ரை ஆகும். நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க. பாருங்க வெரைட்டி ஏன் கட்டிப்படை செய்யறதுக்காண்டி. பௌதிக ஆதாரம் வழங்கும் என்று படிக்க இல்லையா? நம்ம கட்டி ஆகிறது என்னத்துக்குன்னு தான் கேட்கிறோம், நிலையா வைக்கிறதுக்கு. அது விழுந்துடாமனா விளங்கப்பட்டிருந்தானே உங்களுக்கு அந்நேரம் படிக்கக்குள்ள. ஏன்னா சோ இது ஜெலி திரவமா இருந்தா என்ன நடக்கும்? அது வளர்ந்துட்டு வார நேரம் அப்படியே விழுந்துடும் கீழே. சரிதானே? சோ அப்ப அதை நிலையா நிற்கணும். பௌதிக ஆதாரத்தை வழங்குறதுக்காகத்தான் நாங்க அதுல கட்டிப்படை செய்யறோம். சரிதானே? வித்து முளைத்தலை ஆரம்பிப்பதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் எவை? 3 நிபந்தனை இருக்குல்ல, தெரியும் தானே? அதுல 3 இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. நுண்ணங்கி என்னென்ன? உயிர் உள்ளதா இருக்கிறது, சுற்றாடல் நிபந்தனையை வெளிப்படுத்தியிருக்கிறது, உறங்க நிலை கலைந்ததாக இருக்கிறது. ஏன்னா உணவு நட்காப்பின் 3 அடிப்படை தத்துவங்கள் என்ன? அதுவும் நாங்க இப்ப பார்த்துட்டோம் எக்ஸாம், அதுலயே கேள்வி வந்தது. கருவாடாக்கத்தில் உப்பின் பங்களிப்பை செய்யுங்க. உப்பு என்ன செய்யும்? ஒன்று செறிவு கூட இருக்கிறதால கருவாட்டுல இருந்து நீரை வெளியாக்கும். அடுத்த நுண்ணங்கிகள் என்ன செய்யும்? உப்பின் காரணமாக நுண்ணங்கியும் என்ன செய்யப்படும்? நான் அந்த இந்த தசாவதார பட கதையெல்லாம் கழிச்சோம்ல, உப்பு போடுறதுனால நுண்ணங்கிகள் எல்லாம் அழிஞ்ச அந்த கதையெல்லாம் கழிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரைட். அழியும். ஸோ அது ரெண்டும் அதுல வரும். சரிதானே? ரைட். அடுத்த நனோ ஓடுகள் எனப்படுவவை யாவை? எங்க படிச்சோம்? நனோ டெக்னாலஜில. இதுல எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? நனோ ஓடுகள்ங்கிறது என்ன இருக்குத்தானே, அதை எழுதுவீங்க. நனோ ஓடுகளின் இரு பயன்பாடுகள் என்னென்ன? புற்றுநோய் கலங்களை அழித்தல், அடுத்தது அந்த படம் எடுக்கிறது என்ன. சோ அதுல என்ன படிச்சோம்? உயிரியலுக்குரிய பிரதிமைகளை தோற்றுவித்தல் என்ற ஒரு வசனம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சோ அதை எழுதி கொள்ளும். சரிதானே? ரைட். பேஜ் 90ல இருக்கான். ரைட். மனித ஜீனோமை தொடரிப்படுத்துவதன் 5 நன்மைகளை குறிப்பிடுங்க. தொடரிப்படுத்துறது 5 நன்மை எங்க வருது? சொல்லுங்க ஆபா. அந்த ஜீனோம் செயற்திட்டத்துல அதுல 95ஆம் பக்கம் மேலுக்கு இருக்கிற பேராகிராஃப பாருங்க, இருக்கா? பல்வேறு நோய்களின் நிதானிப்புகள், விகாரங்களுடன் இணைந்த பல்வேறு வகையான புற்றுநோய் அடையாளப்படுத்தைகள், மருத்துவ திட்டமிடல் அப்படின்னு 5 இருக்குல்ல. ரைட். அந்த 5 தான் இருக்கு வரும். சரியா? ஸோ அதுக்கு நான் 1 2 3 4 5 போட்டோம், ஞாபகம் இருக்கா? நான் படிக்கிற நேரம் இதுக்கெல்லாம் 1 2 நன்மைகள் என்று 1 2 3 4 5 போட சொன்னேன். எஸ். ஸோ அதுதான் அதுக்கு வாரது. ரைட். நவீன மருத்துவத்தில் நனோ உணரிகளின் பயன்பாடுகள் 2 தருக. எழுதுங்கன்னு என்ன? நனோ உணரிகள் என்னென்ன? ஹோமோன் சரிவை கண்டுபிடிக்கிறது. வேற 3 உதாரணம் சொல்லியிருந்தார். என்னென்ன? ஆக்சிஜன், அடுத்தது குருதி அமுக்கம். வெரி குட். அடுத்தது வித்து முளைத்தலுக்கு ஒரு வளமான வித்து பூர்த்தியாக்கி இருக்க வேண்டிய 2 நிபந்தனைகள். இதுக்கு விட சொல்லுங்க.
ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க. வித்து முளைத்தலுக்கு ஒரு வளமான வித்து பூர்த்தியாக்கி இருக்க வேண்டிய இந்த 2 நிபந்தனைகள். 3 நிபந்தனைகளா படிச்சேன். 2 இதை எழுதுவீங்க, எழுதுங்க. இப்ப இப்படி கேட்கல அவர். வித்து முளைப்பதற்கு பூர்த்தியாக்கி இருக்க வேண்டிய நிபந்தனைகளுள் 2 தருக என்று கேட்கல. 2 தருக தான் கேட்க. 2 தான் சொல்லணும். 3ல 2 எல்லாம் இல்லை. ஓகே, உறங்கு நிலைகள் உயிர் உள்ளதாக இருத்தல் வருமா வராதா, இதான் ரெண்டு கேள்வி. என்ன வித்து தந்திருக்கார்? என்ன வித்து தந்திருக்கார்? வளமான வித்து என்றா கருத்து என்ன? வளமான சந்ததியை உருவாக்குதல்ல வளமான வித்துன்ற கருத்து என்ன? வளமா இருக்கேன்னா அது உயிரோட இருக்கேன்ற கருத்து. சரிதானே? செத்த வித்து அது வளமா இருக்காது, விளங்குது? அப்ப லிவிங் வித்து ஒன்றுதான் அவங்கள்ட்ட தந்திருக்கார். அப்ப நீங்க அதுல இருந்து மற்ற இயல்புகளை தான் சொல்லணும். சரிதானே? சோ மற்ற இயல்புகள் என்ன? உறங்கு நிலை கலைஞ்சது, போதிய சூழல் நிபந்தனைகள் கிடைச்சது, இது 2 தான் எழுதணும். நீங்க உறங்கு நிலை இந்த உயிருள்ள வித்து என்று குறிப்பிட்ட அதுக்கு மார்க்ஸ் கிடைக்க மாட்டார். சரிதானே? அதுக்கு ஒரு மார்க்ஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தான் கிடைக்கும். விளங்கிட்டா? எஸ், வெரி குட். ஸோ இதுக்கு பிறகு நீங்க எஸ்ஏ கேள்வி நான் ஏற்கனவே சொன்னோம். டெங்கு காவியின் உயிரியல் கட்டுப்பாடு வந்திருக்குது. எனவே டெங்கு காவியின் மற்ற கட்டுப்பாடு வரலாம். ஏன்னா இப்ப டெங்கு கடும் சீரியஸா இலங்கையில போய்கொண்டிருக்கு. டெங்கு காவியினுடைய மற்ற கட்டுப்பாட்டு முறைகள் வரலாம். ரைட்? அதே மாதிரி டெங்கு நோய் பரவுற முறை வரலாம். டெங்கு குருதி பெருக்கு சம்பந்தமா கேட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. சரியா? நான் அந்த இதுல போட்டிருந்தேன் நான் எஸ்ஏல வரக்கூடியது. ரைட்? அதே மாதிரி வளர்ப்புக்கு உகந்த மீன் இனத்தின் பொதுவான இயல்பு வந்திருக்கு. அந்த பராமரிப்பு முறைகள் வரல, அது கேட்கப்படலாம். யானை கால் நோய் கட்டுப்பாடு கேட்கப்பட்டிருக்கு. அதுல பரவல் முறை, அதுல வாழிடங்கள் சம்பந்தமா, நுழம்பு சம்பந்தமா கேட்கப்படலாம். ரைட்? தண்டுக்கள பிரயோகம் கேட்கப்பட்டிருக்கு. தண்டுக்களங்கள வகைகள் சம்பந்தமா எழுதி சொல்லி வரலாம். ரைட்? அலங்கார மீன் வளர்ப்பினால் ஏற்படும் சுற்றாடல் பாதிப்பு கேட்கப்பட்டிருக்கு. அதுல நன்மையும் வரும் தீமையும் வரும். ரைட்? அலங்காரத்துல மீன் வளர்ப்புல மற்றது நான் சொன்ன பராமரிப்பு வரலாம். வேற இதுல எஸ்ஏக்கு இதுவரைக்கும் வராத பாடம் எது சொல்லுங்க? அப்ளைட் பயாலஜி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கணும். இவ்வளவுதான் அப்ளைட் பயாலஜில வந்திருக்கு இதுவரைக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்கு. வராத பாட்டு உணவு நட்காப்பு சம்பந்தமா வந்தில்லை. உணவு நட்காப்பு முறைகள் எல்லாத்தையும் கேட்கிற கஷ்டம். சுருக்கமா எழுத சொல்லி வரலாம், அல்லது 1-2 விஷயங்களை மட்டும் கேட்கலாம். இளைய வளர்ப்பு வரல. வெரி குட். இளைய வளர்ப்பு வரல, அதை பற்றி கேட்கலாம். ஜீனோம் செய்திடுற முக்கியத்துவத்தை பற்றி கேட்கலாம். ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் இருக்கு. நானோ தொழில்நுட்பத்துல பிரயோகங்கள், சரியா? நானோ தொழில்நுட்பத்துல பிரயோகங்களை சுருக்கமா கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வியும் வரலாம். ரைட்டா? ஸோ அதுகள் எல்லாம் இன்னும் வந்தில்லாத கேள்விகள். ஸோ அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இதோட நாங்க அப்ளைட் பயாலஜியை முடிப்போம் என்ன? ரைட்? ஸோ அப்ளைட் பயாலஜி இதோட எங்களுக்கு முடியுது. ரைட்? இப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்ளைட் பயாலஜி? உங்க அப்ளைட் பயாலஜி ஃபுல்லா விளங்கிட்டா? இப்ப கேள்வி செஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்ன, எப்படி அவங்க கேள்வி கேட்கிறாங்க, ஒரு ஐடியா வந்திருக்கு. அப்படித்தானே? வந்திருக்கா இல்லையா? ஓகே. ரைட்? ஸோ ஈஸியா நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் 2 மார்க்ஸ் இதுல நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அப்ளைட் பயாலஜி நாங்கள் ஒரு 5 கிளாஸ்லயே முடிச்சிட்டோம். ஆல்ரெடி தியரி முடிச்சிட்டோம். இன்னைக்கு பேப்பர் செய்யறதுக்காக தான் இந்த போட்டிருந்தேன். ஸோ இப்போ நீங்க முக்கியமா இன்னும் இருக்கிற ஒரு ½ நாங்க இருக்கிற டைமை இப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிற சம்பந்தமா சின்ன ஒரு டிஸ்கஷன் பார்க்க போறோம். சரிதான்? ஸோ நான் இந்த ஷேரிங் நிப்பாட்டுறேன், பிகாஸ் எனக்கு இந்த லோட் ஆகுது கம்ப்யூட்டர். சரிதான்? ரைட். ஸோ இப்போ ரைட். சும்மா ஒரு ஒயிட் போர்ட்டை போட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ வராது, நான் என்ன பேசுறது வேற, மற்றது வேற எடுக்கனால. ஓகே. வீடியோ விளங்குதா உங்களுக்கு?
வந்துட்டாங்க தீர்றதுக்கு. தீர்றதுக்கு வந்துட்டாங்க. கிளப்பாரு. ரைட். ஸோ அது போறது சரி. ஓகே சரி. இப்ப அந்த ஒளி ஒளி நரம்பு காண்டல் அம்புக்குறி மெத்தட்ல எம்சிக்கு வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்காம். எனி ஐடியா? ஒளி ஒளி நரம்பு ஆஹ் ஒளி பயணிக்கிற பாதை அது பெரிய கஷ்டமான ஒன்று இல்லை என்ன. ஒளி எங்க இருந்து இதால பயணிக்கும் என்று கேட்கிறாங்க. அதுல நீங்க இது தியரியை வழங்கப்படுத்த போன டைம் எடுக்கும். ஸோ நான் இந்த தியரி கிளாஸ்ல நரம்பு தொகுதியில அது ஈஸியா வழங்கப்படுத்தி இருக்கிறேன். ஒளி பயணிக்கிற பாதை, அதுக்கப்புறம் கணத்தாக்கம் பயணிக்கிற பாதை. ஒளி பயணிக்கிற பாதையும் கணத்தாக்கம் பயணிக்கிற பாதையும் எப்படி இருக்கும்? கண்ல ஒரே திசையில இருக்குமா, எதிர் எதிர் திசையில இருக்குமா? எதிர் திசையில இருக்கும். சரிதானே? ஸோ அதுல நீங்க உங்களுக்கு சரியா விளங்கணும் என்னண்டா அந்த சாரி என்ன சரியா விளங்கணும்னு சொன்னால் அந்த இது இருக்கு தானே, அந்த வெளித்திரையில ஓடர் விளங்கி இருக்கும். வெளித்திரையில உள்ளுக்கு கண்ணாடி உடனீருக்கு பக்கத்துல என்ன இருக்கும், வெளியால என்ன இருக்கும் என்று விளங்கி இருக்கும். வெளித்திரையில அந்த ஓடர் இருக்குதானே, உட்புறம் எது வெளிப்புறம் எது, தோலுறு படைக்கிட்டு இருக்கிறது எது? வெளித்திரையில 3 படை இருக்கா, என்னென்ன இருக்கு? வெளித்திரையில இருக்கிற படைகளை சொல்லுங்க. இதை நம்ம பாடம் படிக்கிறதுக்காக இந்த 1 hour நான் யூஸ் பண்ண விரும்பல. வெளித்திரையில ஓடுறத சொல்லுங்க. வெளித்திரையில 3 கலப்படை இருக்குல்ல, என்னென்ன கலப்படை இருக்கு? ஒளி வாங்கி படை ஒன்று இருக்கு. என்னடாப்பா? நிறமேற்றப்பட்ட மேலணின்னு ஒன்று இருக்கு, ஒளி வாங்கி படை இருக்கு, நரம்பு களம் என்று இருக்கு. ரைட். சோ அதுல இந்த மேலணி வெளியே இருக்குமா, உள்ளுக்கு இருக்குமா? கண்ணுக்கு வெளியேண்டா இங்க வெளியே, உள்ளுக்குண்டா உள்ளுக்கு கண்ணாடி உடனே. சரிதானே? மேலணி எங்க இருக்கும்? கண்ணாடி உடன் இருக்குட்டே மேலணி இருக்கும், அல்லது தோல் ஒரு படைக்கிட்ட மேலணி இருக்கும். வெளியே இருக்கும். இது சரியா விளங்கிட்டேன்டா எல்லாம் சரி மரம். சரிதானே? மேலணி வந்து தோல் உருப்படைக்கு கிட்டதான் இருக்கும். இதான் மேலணி. இந்த மேலணியில இருந்து ஒளி வாங்கி கலங்கள் வெளியால வரும், உள்நோக்கி வரும். உள்நோக்கிங்கிறது கண்ட உள்ளுக்கு, கண்ணாடி உடனே தான் உள்ளுக்கு. வெளியேங்கிறது தோல் உருப்படை, வன்கோது படை. வன்கோது படை தோல் உருப்படைக்கும் கண்ணாடி உடன் இருக்கும் இடையில தான் வெளித்திரை இருக்கு. அதுல வெளிப்புறமா இருக்கிறது மேலணி, அதுக்குள்ளுக்கு இருக்கிறது ஒளி வாங்கி, அதுக்குள்ளுக்கு இருக்கிறது தான் நரம்பு கலப்படை. எனவே ஒளி முதலாவது எதுல படும், வந்து மேலணிதான் படும் ஃபர்ஸ்ட். சரியா? கண்ணாடி உடனே தாண்டி வந்து மேலணி தான் அதை உணரும். மேலணியில பட்டு ஒளிவாங்கி கலங்களால உணரப்பட்டு ஒப்போசிட் டிரெக்ஷன்ல போய்தான் பார்வை நரம்புக்குள்ளால போகும். சரியா? இப்ப இது சரியா விளங்கினீங்கன்னா அந்த ஓடர் எல்லாம் எழுதுற பெரிய வேலை இல்லை. ஒலி போற பாதை என்ன சொல்லுங்க. அப்ப ஒலி போற பாதையை சொல்லுங்க. முதலாவது செவிச்சோனைக்குள்ளால போய் செவி கால்வாய்க்குள்ளால போய் செவிப்பறைக்கு போகும், அது வரைக்கும் வழியாக போகும். அதுக்கு பிறகு செவி சிற்றன்புகளுக்கு போகும், அதுல திண்மத்தினூடாக ஒலி போகும். ஸோ முதலாவது இந்த செவி சிற்றன்பு, 2வது இது, 3வது இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏந்தியூர் கடைசியில வரும் என்ன, பட்டடையூர், முன்னுக்கு சம்மட்டியூர். அப்படியே போய் அங்கால போறதுல மக்களுக்கு பிரச்சனை வர, எந்த பலகணிக்குள்ளால ஒலி உள் என்டர் ஆகும்? வட்ட பலகனியா, நீள் வட்ட பலகனி? ஒளி என்டர் ஆகிறது எது, ஒளி எக்ஸிட் ஆகிறது நீள்வட்ட பலகணிக்குள்ளால என்டர் ஆகும். பெருசு ஞாபகம், நீள்வட்டத்துக்குள்ளால என்டர் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதான்? அதுக்குள்ளால என்டர் ஆகிற ஒளி எந்த நிணநீருக்குள்ள போகும்? சுற்று நிணநீரா, அக நிணநீரா? சுற்று நிணநீர். அது என்ன கால்வாய்க்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு போகும்? மேலுக்கு போற கால்வாய்க்கு பேர் என்ன, கீழுக்கு போற கால்வாய்க்கு பேர் என்ன, நடுவுல இருக்கிற கால்வாய்க்கு பேர் என்ன? இது இவ்வளவு நத்தை சுருள்ல கட்டமைப்பு. இங்க பாருங்க, இது நத்தை சுருளை நான் நீட்டி வச்சிருக்கேன். இதான் இப்படி சுருண்டு இருக்கிறது. நத்தை சுருளை நீட்டி வச்சிருக்கேன். நத்தை சுருள்ல இங்கால இருக்கிற கால்வாய் தலைவாயில் கால்வாய், வெளியால வாரது செவிப்பறை கால்வாய், நடுவில் இருக்கிறது நத்தை சுருள் கான்.
ஸோ கோட்டியின் அங்கம் எதுக்குள்ள இருக்கும்? இது மூணுக்குள்ளே நத்தை சுருக்கானுக்குள்ள இருக்கும். நத்தை சுருக்கான்ல ஒரு மென்சவு கீழே இருக்கிற மென்சவுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அடிமென்சவுன்னு சொல்லுவோம். இந்த அடிமென்சவுல தான் இந்த பொறிமுறை வாங்கி கலங்கள் மயிர்கலங்கள் இருக்கும். மயிர்கலங்கள் இருக்கும். இந்த மயிர்கலங்களுக்கு மேலாக என்ன மென்சவு காணப்படும்? இதெல்லாம் இந்த கட்டமைப்பு எல்லாம் தெரிஞ்சாதான் ஓட தெரியும். போர்வை மென்சவு இருக்கும். இந்த போர்வை மென்சவு மயிரோட தொடர்பில் இருக்கும். இப்போ ஒலி நீள்வட்ட பலகணிக்குள்ளால வந்தால், வேற கலர்ல வருவோம் குழம்பு, நீள்வட்ட பலகணிக்குள்ளால ஒலி வந்தால் நத்தை சுருள் காணுக்குள்ள எங்கேயாவது ஒலி என்டர் பண்ணுமா? இதுக்குள்ள என்டர் ஆகுமா ஒலி? நோ. இது இப்படிதான் போகும். இந்த சுற்று நீருக்குள்ளால அப்படியே போய் இப்படி ரிட்டர்ன் ஆகி எதுக்குள்ளால விடுவிக்கப்படும்? இந்த வட்டப்பலகணிக்குள்ளால வெளியே வந்து, இந்த வட்டப்பலகணிக்குள்ளால வெளியே வந்தா அது என்ன காதுக்குள்ள இருக்கு? என்ன செவி இது? வட்டப்பலகணிக்குள்ளால வர காது என்ன செவி இது? இது உட்செவி, நத்தை சுருள் இருக்கிறது. இது இது நடுச்செவி. நடுச்செவி எதோட திறக்கும்? நடுச்செவி எதோட திறக்கும்? நடுச்செவியில இருந்து ஒரு கால்வாய் போய் தொண்டைக்குள்ள திறக்கும் என்று படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அது என்ன கால்வாய்? ஊத்தேக்கியாவின் கால்வாய். எனவே இதுக்குள்ளால வார வழி, இந்த ஒலி அலைகள் இதுக்குள்ளால சமநிலைப்படுத்தப்படையிலுமா? இயலாதா? ஏன் இது இப்படி வெளியால வரணும்? இதுக்குள்ளே இருந்தா என்ன நடக்கும்? இதுக்குள்ளேயே போய் இந்த ஒலி அலை இருந்தா என்ன நடக்கும்? இந்த திரும்பி ரிட்டர்ன் வராம இதுக்குள்ளேயே கிடந்தா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி ஒரு ரிட்டர்ன் வரணும்? அது ஒலி அலையால பிரஷர் கூடுற மட்டும் இல்ல, அது எக்கோ பண்ணுமே. இப்ப இது போய் இங்க முட்டி திருப்பி வருமே எங்கால, விளங்குதா? ஒலி அலை அதுக்குள்ள போற அந்த ஒலி அலை நீர்ல அதிர்வுகளை ஏற்படுத்தி முன்னுக்கு போய் முட்டி திருப்பி வந்துருமே. ரிட்டர்ன்ல வந்தா திருப்பி ஒரே சத்தம் எக்கோ பண்ணி கொண்டு எல்லாம் இருக்கும் உங்களோட ஹாலுக்குள்ள. ஒரு தரம் காய்ச்சி போட்டு விட்டு இருப்பாரு அவங்களுக்குள்ள. அவங்களோட பேர் என்ன? உதாரணமா இசாக் 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 இசாக்னு கேட்டுக்கிட்டே இருக்குமே ஹாலுக்குள்ள. சரியா? சோ அப்ப நாங்க சரிதானே, எகெயின் தூண்டல் இருந்துகிட்டே இருக்கு. வெரி குட். ஸோ அதனால அதை நீங்க வெளிக்காட்டணும். இல்லாட்டி தொடர்ந்து ஒரே விஷயம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சரிதானே? அதுக்காகத்தான் இந்த ஒலி அலைகளை வெளியே அனுப்புறோம். நத்தைச்சுரு காணுக்குள்ள ஒலி அலை போறல, இந்த ஒலி அலை தலைவாய் கால்வாய்க்குள்ள வரக்குள்ள இந்த அடிமென்சவுல என்னத்தை ஏற்படுத்தும்? அதிர்வை ஏற்படுத்தும். அதிர்வு ஏற்படுற நேரம் இது மேலே கீழே அதிரும் இந்த அடிமென்சவு. அதனால இந்த மயிர் என்னத்தோட போய் முட்டும்? போர்வை மென்சவுல இருக்கிற மயிர் வந்து வளைஞ்சோன்னா கணக்காக தூண்டப்படும். இதான ஓடர். அப்போ ஒலி போற ஓடர் என்ன? நீள்வட்ட பலகணி, தலைவாயில் கால்வாய், செவிப்பறை கால்வாய், வட்ட பலகணி, அப்புறம் நடிச்சேவி. நடிச்சேவிக்குள்ள மறைஞ்சிடும் அவன் சொல்லியிருக்கான். அவ்வளவு சொன்னா சரி. சரிதானே? இதான் அதுக்குள்ள அந்த விடுவிக்கப்பட்ட விஷயம். சரியா? ஆக்கில் தானே கேட்டீங்க என்ன? விளங்கினா? சம்மந்தம் இல்லாத விஷயத்த கழிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு தேவை ஒரு டவுட் இருந்ததால சொன்னேன். எல்லாருக்கும் பிரயோசனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓகே. இப்ப உங்களோட இது கிட்டத்தட்ட உங்களுக்கும் இது புதுசா ஜாயின் ஆகினாக்கள், ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் ஆகினாக்கள் எல்லாருக்குமான ஒரு இல்ல சிலர் வந்து ரெக்கார்டிங் தான் பாக்குறாங்க. எல்லாரும் வந்து லைவ்ல ஜாயின் ஆகுறதுல நிறைய பேருக்கு நிறைய கிளாஸ் இருக்கும், வேற வேலைகள் இருக்கும் நினைக்கிறேன். நான் ரெக்கார்டிங் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் இதுலயே வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு கிட்டத்தட்ட 100 பேர் வந்தாங்க. சரியா? நானும் இந்த யூடியூப்ல வீடியோ பாக்குறேன். கிட்டத்தட்ட 500 கிட்ட வியூஸ் அது பாறுபடுது. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோஸ் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதால இதுலயே இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும். இது நாங்க இப்ப இந்த 26 பேச்சுக்கான இந்த கிட்டத்தட்ட அந்த வெளியே இருந்து எனக்கு லாஸ்ட் வராத வெளியே இருந்து இந்த லைவ்கள்ல ஜாயின் ஆகினாக்களுக்கான ஒரு பேவல் மாதிரி தான் என்ன. இதோட நாங்க உங்களோட சந்திப்பை நாங்க குறைச்சு கொள்ள போறோம். சேனல்ல நாங்க பேசிக்கொள்வோம். பட் உங்களோட அந்த சந்திப்பு இதோட நாங்க முடிச்சு கொள்ள போறோம். இப்ப இருக்கிறது உங்களுக்கு இப்ப இன்றைக்கு 16ஆம் தேதி என்றா ஆகஸ்ட் 10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் இடையில ஒரு கெப் கொண்டு இருக்கு என்ன. ஸோ பிசிக்ஸ் எத்தனாம் தேதி இருக்கு? டைம் டேபிள் இப்போ கூட மண்டேக்குள்ள இருக்குதானே. ஸோ 2வது பாடம் பிசிக்ஸ் எத்தனாம் தேதி? ஸோ 14. ஸோ 10 10 11 பயாலஜி, 14 பிசிக்ஸ் என்ன. ஸோ அங்கால உங்களுக்கு 11 12 13 3 நாள் தான் அங்கால டைம் இருக்கு. அதுல 2 நாள் தான் ஃபுல் என்ன, 12 13 ஃபுல் நாள்.
11 வந்து ஒரு ஹாஃப் டே தான், பின்னரும் தானே பயாலஜி எக்ஸாம் இருக்கு. ஸோ அங்கால பிசிக்ஸ் பார்ட் 2 எப்ப? 17. எனிவே பார்ட் 1 50 மார்க்ஸ் எப்படியும் தேவை எங்களுக்கு பார்ட் 1ல, சரிதான். ஸோ அப்ப எப்படியும் அந்த ஏரியாவில் பிசிக்ஸ். அங்கால கெமிஸ்ட்ரி எப்ப? அதுல டைம் டேபிள் ஒன்று மாத்தினாங்க எல்லாம். 19 19 21. ஸோ அங்கால பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இடையில இருக்கிற இடைவெளி மிச்சம் குறைய என்ன, 18 ஒரு நாள் தான் இருக்கு, அப்படியா? ஸோ அப்ப இப்ப நீங்க சில ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த கடைசி நாளையில பயாலஜி தான் இப்ப பாடம் போட்டு ஃபுல்லா இப்ப பயாலஜியை மட்டுமே படிச்சுக்கிட்டு போறது நல்லமா கூடாதா? யோசிச்சு பாருங்க. நான் எப்ப அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். தனிய பயாலஜியை மட்டுமே சில ஆட்கள் படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா மிச்சம் கஷ்டத்துல போய் மாட்டிக்கொள்ளுவீங்க. ஏனென்றா இப்ப இருக்கிற நாள் வந்து இத்தனை நாள், 16 வச்சு 17 ஆகுது. சரிதானே? 17ல இருந்தாங்கால 30 வரைக்கும் 23 நாள் இருக்கு. ஏன்னா ஒரு 23 24 நாள் இருக்கு. இந்த 23 நாளையில நீங்க ஃபுல்லா பயாலஜிக்கு மெனக்கட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அங்கால பிசிக்ஸ் மறந்தே போயிரும். 23 நாள் விளங்குதா? கெமிஸ்ட்ரி மறந்தே போயிடும். அங்கால இருக்கிற 2 நாள் ஒரு நாள் உங்களுக்கு போதாது பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும். ஸோ நீங்க இதை ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும் இருக்கிறவளோ நாளைக்குள்ள. இனி நீங்க புதுசாக தியரி படிக்க எல்லாருக்கும் தியரி முடிஞ்சா எல்லா பாடத்துல தியரி முடிஞ்ச. இப்ப நான் அப்ளைட் பயாலஜி முடிச்சுட்டேன். இது முதல்ல இருக்கிறதெல்லாம் அநேகமா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தியரி அநேகமா முடிஞ்சிருக்கும். என்ன ஸோ அப்ப தியரி முடிஞ்சுன்னு சொன்னால் இனி இருக்கிற நாட்கள்ல நீங்க தியரி கிளாஸ் ஒன்றுக்கும் போகாதீங்க. தயவு செய்து புதுசா தியரிய பாக்குறது, புதிய கன்செப்டை விளங்கி எடுக்கிறதெல்லாம் இனி செய்ய நமக்கு டைம் இல்லை. சரிதானே? கன்செப்ட் விளங்கி படிக்கிற காலம் எல்லாம் இனி முடிஞ்சு. ரைட்? ஸோ நான் நார்மலாவே சொல்லுவேன் பயாலஜி எல்லாம் கன்செப்டை விளங்கி படிக்கணும்னு சொல்லி. ஆனா இப்ப இருக்கிற நாள் எங்களுக்கு மிச்சம் குறையும். இந்த காலத்துல சிலது நீங்க படிச்சுட்டு போகல கன்செப்டுகள் விளங்கும். ஆனா அந்த கன்செப்டுக்குள்ள போய் அதுக்கு டீப்பா போய் அதுக்குள்ள ஆழமா போய் ChatGPT-ல தேடி கூகுள்ல தேடி எல்லாம் படிக்கிற காலம் இனி இல்லை. தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க. இனி இருக்கிற காலத்துல நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம். இது வரைக்கும் படிச்சது படிக்கல இந்த கவலை எல்லாத்தையும் இனி விட்டுருவோம். இப்ப பழையதை யோசிச்சு என்ன செய்யற பிள்ளைகள்? இப்ப நான் இது வரைக்கும் படிக்காம விட்டுட்டேன்னு யோசிச்சு ஒரு விஷயமும் இல்லை. ஆனா இப்ப நீங்க ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று செய்யணும். இந்த முறை எக்ஸாம் செய்யறியா இல்லையான்னு ஒரு முடிவென்று எடுக்கணும். சரிதான்? ஏன்னா ஒரு பாடத்தை எழுதிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸாம்ல அது என்னவா கருதப்படும்? பயாலஜியை மட்டும் செஞ்சுட்டீங்க, மறாவது பிசிக்ஸ் செய்யல, என்னவா கருதப்படும்? அது நீங்க பயாலஜியை மட்டும் செஞ்சாலே நீங்க இந்த அட்டெம்ப்டை செஞ்சிட்டீங்கன்னு தான் கருதப்படும். சரிதான்? ஸோ நீங்க ஒன்று செய்யறதாக இருந்தால் மொத்தமா செய்யணும். எக்ஸாம் கான்ஃபிடென்டோட ஃபுல்லா மொத்தமா செய்யணும். செய்யலை என்று சொன்னால் ஒரு பாடமும் செய்யக்கூடாது. செய்யாம விட்டீங்கன்னு சொன்னால் அது அட்டெம்ப்டா கருதப்படாது. ஃபுல்லா நீங்க செய்யாம விட்டுரும். ஸோ முதலெல்லாம் நான் சர்க்குலர் எல்லாம் போட்டு சேனல்ல எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் போன வருஷமும். அதுக்கு மெடிக்கல் ஒன்றும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல மினிஸ்ட்ரியால. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் நீங்க எழுதலைன்னு சொன்னா நீங்க அப்சென்டா கருதப்பட்டு அது அட்டெம்ப்டே இல்லைன்னு தான் கருதப்பட்டு. சரிதானே? எதுக்கும் நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கிறார்கள் சும்மா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோலை போட்டு மெடிக்கல் தரணும் வாங்குறது கேட்டுக்கொள்ளுங்க. முதல் ஒரு சர்க்குலர் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருந்தேன் போன வருஷம். மெடிக்கல் அப்படியெல்லாம் கேட்டு இல்லை அவங்க. சரிதானே? மெடிக்கல் தேவையில்லைன்றே போட்டிருந்தாங்க. ரைட்? ஸோ அதனால உங்களுக்கு டவுட் இருக்கிறார்கள், அப்படி எழுதுறையா இல்லையான்னு முடிவெடுக்க இருக்கிறார்கள். இப்பவே இந்த காலத்துல உரமா தேந்தி முடிவெடுக்கிறல்ல. இப்ப உங்களுக்கு தாராளமா அந்த 23 நாள்ல உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களோட நிலைமை என்ன. இப்ப சிலர் மொரட்டோ பேப்பர் எடுத்திருப்பீங்க. மொரட்டோ பேப்பர் ரிசல்ட்ஸை வச்சு உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் தீர்மானிக்க வேணாம். நிறைய பேர் எனக்கு ஒப்பாரி வச்சாங்க. மொரட்டோ பேப்பர்ல எனக்கு 60 வந்தது, 80 70 வந்தது, எடுப்பேன் நான் சொல்லி. மொரட்டோ பேப்பர் வந்து சில நேரம் அந்த இப்படித்தானே ஃபைனல் எக்ஸாம் எடுக்கிறார்கள் ப்ரொஃபசர். அவங்க எக்ஸாம் எடுக்கிற மெத்தட் வித்தியாசம். சரிதானே? அவங்க எல்லா பாடத்தையும் கவர் பண்ணி அந்த டைம் எல்லாம் செட் பண்ணி பார்த்து எடுத்திருப்பாங்க. சரிதானே? இது இப்ப மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி பெர்ஃபெக்டா செய்யப்படுறதில்ல. சரிதானே? அது மாதிரி சில நேரம் கடும் கஷ்டமான கேள்வி எல்லாம் போட்டிருப்பாங்க. டைம் வச்சு அவங்க செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க பேப்பரை சில நேரம். ஸோ அப்ப அப்படி இல்லை, ஃபைனல் பேப்பர் அப்படி இல்லை. அவங்க செஞ்சு பார்த்து இந்த டைமுக்குள்ள முடிக்கலாமான்றெல்லாம் டெஸ்ட் பண்ணித்தான் அவங்களுக்கான பேப்பர் தர போறாங்க. ஸோ எப்படி ஃபைனல் டேர்ம்ல வர ரிசல்ட்ஸை விட கூடத்தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும் ஃபைனல் எக்ஸாம்ல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்குள்ளேயும் நீங்க படிக்க போறீங்க. ரைட்? ஸோ இப்ப போனதெல்லாம் முடிஞ்சு.
ரைட். ஸோ மொரட்டுவையில வர ரிசல்ட்ஸோ மற்ற எக்ஸாம்ல வந்த ரிசல்ட்ஸோ இனி பாக்குறதுக்கு டைம் இல்லை. அது உங்களுக்கு அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா படிக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஐயோ மொரட்டுவையில குறைய வந்துட்டு யோசிக்கப்படும். ஆனா மொரட்டுவையில உங்களுக்கு டபிள்யூ வந்துருக்கு, 3 டபிள்யூ வந்தா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் நிப்பாட்டி. சரிதானே? 3 டபிள்யூல இருக்கிற நீங்க 3 ஏக்கு போக இயலாதானே? அப்படிதானே? இருக்கிற 25 நாளையில 3 ஏக்கு அப்படி யாராவது சொன்னா சரிதானே? அப்படி யாராவது 3Fல இப்ப இருக்கிறவங்கள இன்னும் 25 நாள்ல 3A ஆக்கியலும் வந்து யாராவது சொன்னா அது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். சரிதானே? அது சாத்தியம் இல்லை. ரைட். 3Aக்கு போகலாம், ஒரு எஸ்க்கு 3Cக்கு போகலாம் என்று வச்சுக்கொள்ளலாம். ரைட். அதுக்கு ட்ரை பண்ணலாம். ரைட். ஆனா 3Aக்கு 3Fல இருந்து 25 நாள்ல ஜம்ப் பண்ணலாம். 3 மாசத்துக்கு முதல்ல இருந்தே நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம், பாஸ் பேப்பரை தொடங்குங்க, பாஸ் பேப்பர் தொடங்குங்க. நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மெயின் என்ன, தியரியை விட பேப்பர் முக்கியம். இப்ப நீங்க இப்ப பாத்தீங்க நம்ம தியரி எவ்வளவோ படிச்சோம். அப்ளை பயாலஜில தியரி 5 கிளாஸ்ல பக்கமா படிச்சோம். ஆனா எக்ஸாம் பேப்பரை பார்க்கக்குள்ள விளங்குது, ஓ இவ்வளவு தியரி படிச்சாலும் கூட இதுல இருந்து என்ன பார்ட்ஸுக்குள்ள கூட கேள்வி கேட்கிறாங்கிறது பேப்பரை செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கு. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கப்படும், எம்சிக்யூல எப்படி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க நல்லா படிச்சுதான் இருப்பீங்க பாத்தீங்களா, இந்த கேள்வி எல்லாம் செய்யக்குள்ள நல்லா படிச்சதுதான், எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனா அந்த ஏக்கு சரி என்று எடுப்பீங்க. மனித ஜீனம் சேர்த்தது நோக்கங்களில் ஒன்று மனித டிஎன்ஏல உள்ள 20,000 மூலச்சோடியை சரியான எடுப்பீங்க. ஏன்? நுணுக்கமா படிச்சில்ல நீங்க. எம்சிக்யூல இப்படி கேட்காங்கன்னு தெரிஞ்சோன்னு தான் ரைட். அப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நுணுக்கமா வர சில பாயிண்ட்ஸ்களை நாங்க பார்க்கணும் என்ற ஒரு முடிவு உங்களோட மைண்டுக்குள்ள வருது. ரைட். அதே மாதிரி டைமுக்கு நீங்க எக்ஸாம் செஞ்சு முடிக்கணும். மெயினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில, பிசிக்ஸ்ல அதுவும் குறிப்பா ஏன்னா டைமுக்கு எக்ஸாம் செஞ்சு முடிக்கணும். பயாலஜி சில நேரம் டைம் மிஞ்சும், ஆனா பிசிக்ஸுக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா டைம் உங்களுக்கு நார்மலாவே பிசிக்ஸுக்கு டைம் சிரிச்சு அடிச்சு விட்டா முடியாத மாதிரி தான் அந்த பேப்பர் இருக்கும். சரிதானே? ஸோ நீங்க செய்முறையெல்லாம் கூட செஞ்சீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறேன்டா பிசிக்ஸ்ல செய்முறை செய்யற நிறைய நிறைய கேள்வி சும்மா யோசிச்சு சொல்ற விட இருக்கும். இப்ப உதாரணமா இந்த இப்படியான கேள்வி வாரதானே, இப்ப இப்படி ஒரு படத்தை தந்து விட்டு, இப்படி ஒரு படம் தந்து விட்டு இதுல புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி எதுன்னு கேட்பாங்க. இப்படி ABCDE அந்த 5 புள்ளி இப்படி கேள்வி எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தா விட இப்படி ABCDE என்ற ஒரு 5 புள்ளியை போட்டு என்ன இதுல புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க இடம் அப்படின்னு வார நேரம் இதுக்கு கணக்கெல்லாம் செய்யறல்ல. இது கணக்கெல்லாம் செய்யறல்ல. இது இப்ப ஒரு சதுரம், இதுல புவியீர்ப்பு மையம் வேண்டா இதுல சென்டர்ல வரும், இதுல புவியீர்ப்பு மையம் வேண்டா இதுல சென்டர்ல வரும். சரிதானே? 2 புவியீர்ப்பு மையத்துக்கு கனெக்ட் பண்ணினா ரைட். ஸோ இதுல பாறாங்கூட இந்த பக்கம் இந்த ஏரியாவுக்கு மேலான் புவியீர்ப்பு மையம் வரப்போகுது. சுமார் கேசிங். சரிதானே? ஸோ இதெல்லாம் கணக்கு செஞ்சு செய்முறை செஞ்சு அச்சொட்டா புவியீர்ப்பு மையம் எவ்வளவு இருக்குன்றெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். சரி, நிறைய பேர் அப்படித்தான் டைமை பிசிக்ஸ்ல வேஸ்ட் பண்ற. பிசிக்ஸ்ல வர நிறைய கேள்வி சும்மா யோசிச்சு செய்யற கேள்வி. சரிதானே? அந்த சமான தடை காண்ற கேள்வி எல்லாம் வரும் தெரியுமா? இப்படி ஒரு அந்த 5 எல்லாம் போட்டு என்ன இப்படி எல்லாம் நிறைய தடைகளை போட்டு ரைட். ஸோ இப்படி எல்லாம் போட்டு இப்படி இதுக்குள்ளே நிறைய போட்டுட்டு சமான தடையை காணுவாங்க. இதை நீங்க இப்படி ஒரு சுத்தி கொண்டு வார நேரம் இதை பிரிச்சு எடுக்கணும். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லித்தரல, படிப்புக்கு போன டைம் போகும். அந்த சுத்தி வளைச்சி டிசைன் மாதிரி போட்டிருக்கிறத நீங்க தொங்கலை கண்டுபிடிச்சு கொஞ்சம் நீட்டி இழுத்து எடுத்தீங்க என்றால் சிம்பிளான கேள்வி எடுக்கும். அவங்க வளைச்சி அப்படி சுத்தி போட்டிருப்பாங்க ஒரு இதை. சரிதானே? ரவுண்ட் ஆகி அப்படி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ரைட். ஸோ இப்படி பிசிக்ஸ்ல நிறைய நுணுக்கம் தான் தேவை உங்களுக்கு. நுணுக்கம் அது சும்மா கணக்கு செய்யாமலே நீங்க யோசிச்சு செய்யக்கூடிய கேள்வி நிறைய இருக்கும். இதெல்லாம் எப்ப பிள்ளைகள் விளங்கும்? தியரி படிக்கிற மூலம் விளங்குமா? சொல்லுங்க. தியரி படிக்கிறதன் மூலம் விளங்குமா? இல்ல. தியரி படிக்கிறதன் மூலம் இந்த கேள்வி எப்படி வரும் நீங்க ஒரு நாளும் விளங்கி கொள்ள முடியாது. ஸோ எக்ஸாமுக்கு முக்கியம், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறா பிராக்டிஸ் தான் முக்கியம். சரிதானே? இப்ப நீங்க கொழும்புக்கு போகணும்னு சொல்லி இப்ப புத்தகமா கொப்பியில படிச்சு வேலை இல்லை. ஒரு நாளைக்கு பஸ்ல ஏறி போய் பார்த்தா தான் அதுல வர பிராக்டிக்கல் பிரச்சனை விளங்கும் உங்களுக்கு. சரிதானே? இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, இத்தனை நம்பர் பஸ்ஸில் இவ்வளவு காசை கொடுத்தால் இத்தனை மணிக்கு கொழும்புக்கு போய் சேரலாம். எப்பயாவது அத்தனை மணிக்கு கொழும்புக்கு போய் சேருமா? சில நேரம் வெளியா போகும், சில நேரம் லேட்டா போகும். இடையில் இந்த இடத்தில் கடையை நிப்பாட்டுவார் சொன்னா அந்த இடத்தில் நீங்க பாத்ரூம் போகலாம் இருந்தால் அதுக்குள்ள போனா அந்த பாத்ரூம் உங்களுக்கு போக இயலாத பாத்ரூமா இருக்கும். சரிதானே? இப்படி இடையில ஒரு சாப்பாடு சரியில்லாத சாப்பாடா இருக்கும். இப்படி இவ்வளவு பிரச்சனை வரும். யோசிச்சு பாருங்க. புத்தகத்துல இருக்கிற மாதிரி அப்படி இருக்க மாட்டான். கேள்வி செய்யக்கூடாது உங்களுக்கு விளங்கும். ஆஹா இப்படி எல்லாம் எதிர்பார்க்காங்க, இப்படி எல்லாம் இது செய்யறாங்க. ஸோ இனி இருக்கிற அவ்வளவு காலமும் ரைட். தயவு செய்து
நீங்க இந்த இருக்கிற அவ்வளவு காலத்திலையும் ஃபுல்லா பேப்பர் ப்ராக்டிஸ்ல ஈடுபடும். ரைட், அதுக்கிடையில நீங்க டிசைட் பண்ணுங்க. சிலர் இருக்கீங்க அந்த தொங்கோட்டம் இந்த இந்த 2 கட்ட நிலையில இருக்கிறார்கள். உங்களுக்கு W நிலையில தான் இருக்குன்னு சொன்னாங்க, இது F நிலையில தான் இருக்குன்னு சொன்னால் நீங்க சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா எக்ஸாம் செய்யுங்க. ஏக்கு ட்ரை பண்றீங்கன்னு சொன்னா வித்ரோ பண்றியா இல்லையான்ற ஒரு டிசிஷனுக்கு முடிவெடுங்க. சரிதானே? ஸோ இது ஒரு முக்கியமான கட்டம். சரியா? நான் எல்லாருக்கும் நிறைய பேர் 3 மாசத்துக்கு முதல் கேட்டாங்க 3F ஸ்டேஜ்ல இருக்கேன் சார், நான் இந்த முறை எக்ஸாம் விடுறதான்னு நிறைய பேர் கேட்டுருந்தேன். அந்நேரமெல்லாம் நான் சொன்ன விஷயம், இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதாகவே நினைச்சு கொண்டு படிங்க. எக்ஸாமுக்கு 1 மாசம் இருக்கக்கிட்டுவா நாங்க டிசைட் பண்ணுவோம் இல்லை. அதுல நிறைய பேர் யாருமே திருப்பி மெசேஜ் பண்ணல. ஏன்னா அவங்க நான் அந்த படிக்கிற மெத்தடை சொல்லி கொடுத்தேன். அந்த 3 மாசத்துக்கு நீங்க பேப்பரை செய்யுங்க, டைம் வச்சு பேப்பரை செய்யுங்க, ஃபுல் பேப்பரை செய்யுங்க. தியரியை பத்தி கன்சிடர் பண்ண வேணா, ஃபுல் பேப்பரை செஞ்சுட்டு கரெக்ட் பண்ணுங்க. கரெக்ட் பண்ற டைம்ல அதுல இருக்கிற தியரியை ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி ஃபர்ஸ்ட் பேப்பர் செய்யக்குள்ள கஷ்டமா இருக்க வேண்டிய நானே சொன்னேன், சேனல்ல சொன்னேன், பர்சனலா கேட்டு. நான் நினைக்கிறேன் இந்த 3 மாசத்துக்குள்ளேயும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணி 200-300க்கு மேல. சரியா? ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு 10-15 மெசேஜ் ஆகுது வருது. ஸோ எல்லாருக்கும் நான் ரிப்ளை, யாருக்குமே ரிப்ளை பண்ணாம விட்டில்லை. எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் இந்த இதே மெத்தட்டை சொல்லியிருக்கேன். இருக்கிற அவ்வளவு காலத்துக்கும் நீங்க பேப்பரை ஃபுல் பேப்பரை செய்யுங்க, டைம் வச்சு செய்யுங்க, கரெக்ட் பண்ணக்குள்ள தியரியை ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் டாஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணேன். டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ற நேரமே அந்த 3Fல இருந்த ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 3Cக்கு வந்துட்டாங்க. அது அது கண்ணால பார்த்தோம், நான் சேனல்லையும் போட்டிருந்தேன். ஏன்னா ஸோ அப்படி நிறைய பேர் டெவலப் ஆகி வந்துட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு டெவலப் ஆக இயலாம இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த முறை எழுதுவேன், இந்த முறை எழுத வேணாம், அடுத்த முறை எழுதுவேன் சொல்லியிருக்கேன். இதை நீங்க டிசைட் பண்ற டைம் இதான். இதுக்கு பிறகு நீங்க டிசைட் பண்ணிடலாம். அந்த டிசிஷனுக்கு வாங்க. முதலாவது எழுதுற முடிவெடுத்தால் மறா திருப்பி எழுத இயலாது, எழுதலாமாண்டெல்லாம் யோசிக்கப்படாது. அதனால கான்பிடண்டா இருக்கணும். எழுதுற முடிவெடுத்தா எழுதுற. அப்ப என்ன செய்யற? இருக்கிற 25 நாள், ரைட், 23 நாளும் என்ன செய்யற? அப்ப என்ன செய்யணும்? 3 பாடத்தையும் நீங்க பேரலா கொண்டு போகணும் தயவு செய்து. இப்ப நீங்க பயாலஜிக்கு ஒரு 3 நாள் வரக்குள்ள, சரியா, பயாலஜிக்கு 3 நாள் வரக்குள்ள மட்டும் வேணும்னா நீங்க பயாலஜியை மட்டும் மாறலாம். 20ஆம் தேதி 10ஆம் தேதினா ஒரு 7ஆம் தேதிக்கு பிறகு பயாலஜி மோடுக்கு மாறலாம். 7ஆம் தேதி வரையும் நீங்க 3 பாடத்தையும் சமனா படிச்சுட்டு போங்க. விளங்குதா பிள்ளை நான் சொல்றேன்? இதுல முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்குதா? கெமிஸ்ட்ரி மறந்துடும் அங்கால பாப்பீங்க, பயாலஜி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு பாப்பீங்க பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் மறந்து போயிடுவீங்க. 20 நாள் டச் இல்லாம விட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. வளமையா ஒவ்வொரு நாளும் படிக்கக்குள்ளேயே நமக்கு மறக்குது. 20 நாள் ஒரு பாடத்தை படிக்காம விட்டீங்கடா, யோசிச்சு பாருங்க. தயவு செய்து அப்படி ஒரு முடிவுல இருக்க வேண்டாம். சரிதான்? ஸோ 20 நாளும் உங்களுக்கு எந்த பாடம் கூட வீக்கோ அந்த பாடத்துக்கு கூட டைம் கொடுங்க. உதாரணமா பயாலஜி கஷ்டமான ஆட்கள் ஒரு நாளையில இப்ப நீங்க கிளாஸுக்கு போறதெல்லாம் மேக்சிமம் குறைச்சு கொள்ளுங்க. சரிதான்? ஈவன் எந்த கிளாஸா இருந்தாலும் சரி, தேவைண்டா மட்டும் கிளாஸுக்கு போங்க. சில பேப்பர் கிளாஸ் போறதுல விளங்காத, உண்மையாவே விளங்காத கேள்விகள் அப்படி பேப்பர்ஸ் இருந்தா மட்டும் போங்களே தவிர எல்லா கிளாஸுக்கும் அலையிறது. நான் சொல்றேன் பிள்ளைகள், நான் A-level 2009ல செய்யல. அந்நேரம் எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் கடைசி 3 மாசத்துல உண்மையா கிளாஸுக்கு கூட போகல. வீட்டுல இருந்து பேப்பர் மட்டும்தான் செஞ்சேன். ரைட்? ஸோ அப்படி ஏன்னா நான் கடைசி பாடத்தை எல்லாம் ஸ்கூல்ல படிச்சோம். அப்படி ஒரு நன்மை எங்களுக்கு நடந்தது. ரைட்? எங்கட ஹிஸ்டரியை சொல்றதுக்கு டைம் தானா? ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, இப்ப எல்லா தியரியும் முடிஞ்சதால இனி கிளாஸுகளுக்கு போறதை மேக்சிமம் குறைச்சி மிகவும் இம்பார்ட்டன்டான கிளாஸுக்கு மட்டும், விளங்காத பகுதிகளுக்கு மட்டும், ரைட், கடும் கூட மார்க்ஸ் எழுதார பகுதிகளுக்கு மட்டும் போயிட்டு மிச்ச கிளாஸ் எல்லாம் விட்டு ஃபுல்லா ஃப்ரீ ஆகும். ஃபுல் ஃப்ரீ டோட்டல் டே. இப்போ உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும்? ஒரு 6 மணி நேரம் தூங்கி இன்னொரு 4 மணி நேரத்தை வேற கடமைகளுக்கு ஒதுக்கினாலும் சரி, 10 மணி நேரம் போனா கிட்டத்தட்ட 14-12 மணி நேரம், ஒரு அரை நாளாவது உங்களுக்கு இருக்குதானே. அரை நாள் ஃபுல்லா அவங்களோட கையில இருக்கு. அரை நாளை நீங்க 3 ஆப்பிடுங்க. சரிதானே? இதுக்கு பிறகு ஸ்கூல் இருக்கா உங்களுக்கு? நடக்குதா ஸ்கூல்? 26 பேச்சுக்கு ஸ்கூல் நடக்குதா? நான் இந்த ஸ்கூல் போகாதீங்க என்று நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? ஸோ ஸ்கூலுக்கு போறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் போங்க. சரிதானே? யூஸ்ஃபுல்லா இருந்தா எங்கட காலத்துல 3 மாதத்துக்கு முதல்ல பிள்ளைய ஸ்கூல் போறத முடிச்சிருவாங்க. சரிதானே? பழைய காலத்துல அப்படித்தான் இருந்தது. இப்ப அந்த தியரி முடிக்க, சிலபஸ் முடிக்காத பிரச்சனையால ஸ்கூல்ல சிலபஸ் முடிக்காங்களா? ஸ்கூலை மட்டும் நம்பி போறாங்கன்னு சொன்னா ஸ்கூல் போறது பிரயோசனம்.
ஸ்கூல் டைம்ல போய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா போங்க. அந்த டைம்ல படிப்படுது. சில நேரம் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப நான் வீட்டில் இருந்தேன்னு சொன்னா சில நேரம் ஆஹ் அந்த டைமுக்கு தூங்குவேன். சில நேரம் அந்த டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன். அப்படி ஒரு எண்ணம் இருக்குமென்னு சொன்னா ஸ்கூலுக்கு போங்க. சரிதானே? அந்த டைம்ல ஸ்கூலுக்கு போனா டிஸ்கஸ் பண்ணலாம், ஏதாவது படிக்கலாம்னு சொன்னா போங்க. ஸ்கூலுக்கு போய் வேஸ்ட் ஆகுதாமன்னு சொன்னா நீங்க முடிவு எடுக்கணும். நான் ஸ்கூலுக்கு போகுது சார், நான் ஸ்கூலுக்கு போவானு சொன்னேன் எந்த தலையில போடப்பட. சரிதானே? அப்படி நான் ஸ்கூலுக்கு போவானு யாருக்கும் சொல்ல இல்லாது. ரைட்? பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமென்னு சொன்னா போங்க ஸ்கூலுக்கு. பட் இந்த ஒரு மாசமும் என்ன பொறுத்த வரைக்கும் 12 மணித்தியாலத்துல 4 மணித்தியாலமா 3 பாடத்துக்கும் எலோகேட் பண்ணுங்க. பண்ணி நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பேப்பரை செய்யுங்க. தயவு செய்து இந்த மத்த மாடல் பேப்பர் மத்த பேப்பருக்கு போறதுக்கு முதல் பாஸ் பேப்பரை முடிங்க. இதுவரைக்கும் பாஸ் பேப்பரை தொடாதாக்கள் இருந்தால் தொடுங்க. தயவு செய்து டைமை வச்சு ஃபுல்லா செய்யுங்க. ஒரு பேப்பரை ஃபுல்லா செஞ்சு பாருங்க. அப்பா நடப்பா உங்களுக்கு விளங்கும் உங்களோட நிலைமை. சரிதானே? நீங்க ஒவ்வொரு கேள்வியா செஞ்சு அதுல தியரிய பார்த்துட்டு போற நேரம் உங்களுக்கு விளங்க மாட்டா. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு கேள்வி செய்யணும், இந்த கேள்விக்கு எவ்வளவு டைம் ஒதுக்கிருக்கு, உங்களால 50 கேள்வியையும் அந்த 2 மணி நேரத்துல முடிக்கலுமா, எஸ்ஏ 2 மணி நேரத்துல முடிக்கலுமா? ரைட்? சோ தயவு செய்து இந்த பேப்பரை டைம் வச்சு 1-2 பேப்பராவது இருக்கிற காலத்துக்குள்ள ஒரு 4-5 பேப்பராவது செய்யுங்க. சரிதானே? ரைட்? ஸோ அந்த பேப்பரை செஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ற நேரம், ரைட், நீங்க அதுல தியரிய ரிவைஸ் பண்ணுங்க. சரிதானே? 80% வரவு இதுவரை காலம் நீங்க போனதுல வரலையா? ஸ்கூலுக்கு போனதுல 80% வர ஸ்கூல் கேண்டிடேட்ஸுக்கு 80% வரவு பார்ப்பாங்க நார்மலா. சரிதானே? பட் சில மனித உரிமை மீறல்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பிள்ளைய நீங்க எக்ஸாம் எழுதாம ஆக்குறது. பிரைவேட்டா படிக்கிறார்கள், ஃபர்ஸ்ட் சைட்லயும் பிரைவேட்ல எழுதுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போகாம தானே எழுதுறாங்க. சரிதானே? அதுலயும் மெடிசனுக்கு போறாங்க. விளங்குங்க. நீங்க ஸ்கூலுக்கு போய் உங்களோட 80% அட்டெண்டன்ஸ் இல்லாம உங்களை எக்ஸாமுக்கு எழுத விடலைன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு எழுத விட்டுருக்கு ஸ்கூலுக்கே போகாத ஒரு ஆளுக்கு. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போற ஒரு ஆளுக்கு எழுத விடலைன்னு சொன்னா நீங்க அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். சரிதானே? கடைசி வரைக்கும் சொல்லி போட்டு அப்படி எழுத விடாம விடுற வாய்ப்பு மிச்சம் குறைய. பட் இதுவரை காலம் நானும் தான் 80% 93% ஸ்கூலுக்கு போனேன். சரிதானே? ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போற டைம்ல ஒரு வகுப்புல இல்லாட்டி நான் மட்டும் இருந்தா நான் தனியா இருந்து படிச்சு போட்டு வருவேன். 2-3 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, படிச்சு போட்டு வரலாம். அப்படி ஒரு படிக்கிற சுச்சுவேஷன் இருந்தா ஸ்கூலுக்கு போங்க. ஏர்லியா சரி விடுறது இல்லையா ஸ்கூல்ல உங்களை? அப்படியெல்லாம் எங்களோட காலத்துல செஞ்சாங்க ஸ்கூல்கள்ல. கடைசி டைம் தானே ஒரு ஸ்டடி லீவ் மாதிரி செஞ்சாங்க. ரைட்? எப்படியோ இப்ப உங்களோட உங்களோட படிப்பை நீங்க தானே பார்க்கணும். உங்களுக்கு தான் தெரியும். ஸ்கூலுக்கு போனா உங்களோட டீச்சர்ஸோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க பாருங்க. சரியான இந்த பீரியடுக்குள்ள. ஸோ இந்த பீரியட்ல நீங்க பேப்பர் செய்யுங்க. ஸ்கூலுக்கு போய் வந்தாலும் அங்கே 1 மணிக்கு பிறகு இருந்தாவது உங்களுக்கு ஒரு 12 மணித்தியால டைமை எடுத்துக்கொள்ளணும். நீங்க எப்படியாவது 10 மணித்தியாலமாவது குறைஞ்சது. சரியான எடுத்துக்கொள்ளணும். ரைட்? அடுத்தது இதுக்கு பிறகு நீங்க டேர்ம் டெஸ்ட் ஒன்று நடந்தா அதை மட்டும் செய்யுங்க. வேற மாடல் டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாம் இனி செய்ய வேணாம். தயவு செய்து இனி நீங்க பேப்பர்ல போக்கஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர்ல போக்கஸ் பண்ணுங்க. சரிதானே? பாஸ் பேப்பர்ல போக்கஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க நான் செஞ்சதை நான் செய்யறேன். சரிதானே? நான் செஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிதானே? இப்ப நான் செஞ்சு நான் அதுல சக்சஸும் ஆகினேன். விளங்கினேன். நான் மெடிசின் போய் நான் பாஸ் மெடிசினுக்கு எடுபட்டதுக்கு காரணம் நான் அந்த கடைசி 3 மாசமும் செஞ்ச வேலை. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்றது பெருமதியா இருக்கு தானே. கடைசி 3 மாசமும் செஞ்ச வேலை தான். அதுக்கு முதல் இருந்த காலங்கள்ல நானும் உங்களை போல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். நானும் ஐயையோ படிக்கலையே, நம்ம அந்நேரம் படிச்சிருக்கலாமே நிறைய விஷயங்களை விட்டுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துதான் இப்ப உங்களுக்கு அந்த விஷயங்களை செய்யாதீங்கன்னு சொல்றேன் இல்லையா? கடைசி 3 மாதமும் நான் சரியா ஒரு முடிவு எடுத்திருக்காட்டி நான் மெடிசன் போயிருக்க மாட்டேன். அந்த 3 மாசமும் நான் செஞ்ச பேப்பர்ஸ் டைம் வச்சு பேப்பர் செஞ்சு அதை கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு கேள்விக்கும் உரிய விளக்கங்களை பார்த்து தியரிய படிச்சு செஞ்சதுனாலதான் ஓரளவுக்கு என்னால பாஸ் ஆக முடிஞ்சது. நான் முதலிருந்தே இந்த வேலைகளை செஞ்சுட்டு ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு வந்திருந்தேன். சில நேரம் மெரிட்ல போயிருக்கலாம். அதே பிரச்சனை பிள்ளைய நீங்க விட்டுறாதீங்க. சரிதான்? உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து இருக்கிற ஒரு மாசத்துலயே அது பேப்பர்ஸை மேக்சிமம் செய்யும். பாஸ் பேப்பர். சரிதானே? 2019 இருந்து ரைட்.
பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரைட். 2019 2025 வரைக்குமான எல்லா பேப்பர்ஸையும் செய்யுங்க, சரிதானே? ரைட். ஸோ இப்ப ஆனா ரிவிஷனுக்கு கூட டைம் காண இல்ல உங்களுக்கு, சரிதானே? ரிவிஷன் ஒரு பாடத்தை எடுத்துட்டு மணித்தியால கணக்குல படிக்கிறதுக்கான காலம் இல்லை. இப்ப நீங்க எலோகேட் பண்ணுங்க டைமை. இப்ப இருக்கிற 20 நாளைக்குள்ளேயும் 3 பாடத்திலையும் நீங்க கவர் பண்ணாத எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி முடிக்கணும். இப்ப அதான் நம்மளோட டார்கெட். 20 நாளைக்கும் இருக்கிற டார்கெட் என்ன? அப்ப நீங்க இப்ப செய்ய வேண்டியது டீப்பான தியரி எக்ஸ்பிளனேஷனா குயிக் ரிவிஷனா? சொல்லுங்க. இந்த 20 நாளைக்குமே என்ன செய்யணும்? நீங்க குயிக் ரிவிஷன் தான் செய்யணும். சரி, குயிக் ரிவிஷன் செய்யணும். அதுக்கு எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? என்ன இருந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு தேவைப்படும். இப்ப நைட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, சார் யூனிட் 3ல அந்த படங்கள் இருந்தா தாங்க சார், யூனிட் 4 இனப்பெருக்கத்துல ஷார்ட் நோட்ஸ் இருந்தா தாங்க சார். என்கிட்ட ஷார்ட் நோட்ஸ் இல்ல பிள்ளைகள். நான் அப்படி ஒரு நாளும் எடுத்து ஷார்ட் நோட்ஸ் தரல. நான் பிள்ளைகளுக்கு தான் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க வச்சிருக்கேன். இந்த பிள்ளைகளுக்கிட்ட இருக்கும் ஷார்ட் நோட்ஸ், சரியா? அது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்துல எடுத்திருப்பாங்க. உங்களோட ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு தானே விளங்கு, ரைட்? இப்பதான் அந்த ஆயுதம் தேவைப்படும். ஷார்ட் நோட்ஸ் இந்த டைம்ல தான் தேவைப்படும். உங்களோட செல்ஃபா எடுத்த ஷார்ட் நோட்ஸ் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தால் அது இப்போ பிரயோசனப்படும். குறைஞ்சது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல ஹைலைட் பண்ணிருந்தீங்கன்னா அது இந்த டைம்ல கடுமையா பிரயோசனப்படும். எங்கெங்கெல்லாம் தேட தேவையில்லை. பேப்பரை எடுத்தாச்சு, ஃபைல எடுத்தாச்சு, அந்த துண்டு துணிக்கையை பார்த்தாச்சு, ரைட். அண்ணா அண்ணா விஷயம் இருக்கு. ஏன்னா ஷார்ட் நோட்ஸ் நீங்க உங்களோட கையால எடுத்தது உங்களோட மண்டைக்குள்ள அது எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கும். டென்ஷன்ல அதெல்லாம் வெளியே வரும், சரிதானே? ஆனா ரிசோர்ஸ் புக்கை இப்ப தியரியை ஃபுல்லா படிக்க போனீங்க என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி சிலருக்கு நடக்கு. நான் ஒன்றும் செய்யலாம். என்கிட்ட ஷார்ட் நோட்ஸ் இல்லை பிள்ளைகள், தயவு செய்து. அப்ப ஷார்ட் நோட்ஸ் கேட்க வேணாம். இன்னொரு ஆள்ல ஷார்ட் நோட்ஸ் படிக்கிற டைம் இல்லை. அதை விளங்கி எடுக்க இன்னொரு நாள் வேணும், சரியா? அந்த ஷார்ட் நோட்ஸை பார்த்து அதை விளங்கி எடுக்கிறதுக்கு டைம் போகும். அதை விட உங்கள்கிட்ட ஏதாவது ஷார்ட் நோட்ஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணி குயிக் ரிவிஷன் செய்யுங்க. ஷார்ட் நோட்ஸ் இல்லையா பரவாயில்ல, ரிசோர்ஸ் புக்ல ஹைலைட் பண்ணி படிங்க, ரைட்? கேட்கிற கேள்வியோட சம்பந்தப்பட்ட தியரியை மட்டும் படிங்க, ரைட்? அதுகளை மட்டும் படிச்சுட்டே போங்க. அநேகமா சிலபஸ் கவர் ஆகும். கவர் ஆகாத பகுதிகளை அந்த கடைசி 2 நாள்ல படிங்க ஒவ்வொரு பாடத்திலையும், சரியா? ஒவ்வொரு பாடத்திலையும் கவர் ஆகாதது முக்கியமா பிசிக்ஸுக்கு முதல் நாளே நீங்க ஈக்குவேஷன் எல்லாம் பார்க்கணும். எம்சிக்கு முதல் நாள் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் நான் ஒரு ஷார்ட் நோட்ஸா எடுத்து வச்சிருந்தேன். முழு மொத்த பிசிக்ஸ்லயும் இருக்கிற ஈக்குவேஷனை ஒரு 2-3 கார்டுல எழுதி வச்சிருந்தேன். மெக்கானிக்ஸ்ல வர ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன, ரைட்? அடுத்த வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ல வாரது என்ன, தெர்மல் பிசிக்ஸ்ல வாரது என்ன, கடைசி பாடம் அந்த சடமும் கதிர்ப்பும் அதுல யங்கின் மட்டு அப்படின்னு எல்லாம் இருக்கா? எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. யங்கின் மட்டு, தகைப்பு அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல. அந்த சமன்பாடுகள் எல்லாம் சும்மா அந்த அழகு பரிமாணம் 1ஆம் கேள்வி வரக்குள்ள அழகு பரிமாணத்துல யங்கின் மட்டு கேள்வி அப்படி எல்லாம் வந்திருக்கு. இருக்கா? இப்பயும் இருக்குதானே? சோ அப்படியான ஈக்குவேஷன் எல்லாம் நான் ஒரு கார்டுல வச்சிருந்தேன், ரைட்? ஸோ அதை நீங்க பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போது பாருங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு போகும்போதெல்லாம் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஒரு 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 தாக்க விதத்தோட முக்கியமா பார்க்குற விஷயங்கள் தாக்க விதத்தோட பார்ப்பேன். இந்த தாக்க விதத்தோடர் இல்லாம அறவாசி இன்ஆர்கானிக் கேள்வி, அந்த என்ன கேள்வி, பிசிக்கல் கேள்விகள் நிறைய செய்யலாம் தாக்க விதத்தோடர் இல்லாம. அப்ப அது மிஸ் பண்ணாம நான் ஞாபகப்படுத்துறேன். எக்ஸாமுக்கு முதலாண்டு ஒரு காதை பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியும். நான் ரூட்டு போட்டு போறல. எக்ஸாமுக்கு முதலாண்டு கட்டாயம் பார்க்க வேண்டிய தாக்க விதத்தோடர், சில இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சில ஷார்ட் நோட்ஸ் ரியாக்ஷன்ஸுக்கு கொம்மனா சில சமரி எடுத்து வச்சிருப்போம். இப்படி தாக்கம் நடந்தா இன்னதான் விளைவு வரும், அமிலத்தோட தாக்கினா இன்ன வரும், காரத்தோட தாக்கினா இன்ன வரும் சொல்லி அந்த ஒவ்வொன்றுக்கும் எழுதி வச்சிருப்போம் எல்லாம். அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற அந்த மாற்று சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அது இப்படின்னு சொல்லி கட்டாயம் ஸ்கோர் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கடைசி நாளுக்கு முதல் நாள் எடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் இப்ப நீங்க இந்த 20 நாள் படிக்கக்குள்ள கடைசி நாள் படிப்போம் கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து ஒதுக்கி வைக்கணும். அது இது கடைசி நாளைக்கு தேவை. இது மறக்கிற பகுதி, இது மறக்குது, ஏன்னா கடைசியில தேவை. உதாரணம் பயாலஜில அந்த யூனிட் 8ல இருக்கிற இந்த காடுகளோட வெப்பநிலை, ஏன்னா காடுகளோட மழை வீழ்ச்சி, காடுகள்ல இருக்கிற விலங்குகளோட பெயர், இதெல்லாம் நான் என் படிப்பிக்கக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஒரு அட்டவணை போடுங்க பிள்ளைகளை. எப்படி அட்டவணை போடுற? அந்த 8 காடையும் போட்டு அதுல இருக்கிற மலை வச்சு அது இருந்தது ஒரு அட்டவணை போட சொன்னேன். அட்டவணை இருந்தா அதை எடுத்து வைக்கிற கடைசி நாள் படிக்கிறதுக்கு அந்த கடைசி 2 நாள்ல அதை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் மறக்கிற பாயிண்ட்ஸ், சரிதான்? இப்ப அந்த வெப்பநிலை எப்பயும் எனக்கும் ஞாபகம் இல்லை. நான் ரிசோர்ஸ் புக்கை பார்த்து தான் சொல்லணும். சிலது மட்டும் ஞாபகம் இருக்கும், சிலது மறந்துடும். இப்ப கடைசி நாள் எம்சிக்யூக்கு முதல் போற நேரம் இதெல்லாம் தேவைப்படும். எம்சிக்யூல இதுகள் போடுவாங்க முக்கியமான பாயிண்ட். இந்த விஞ்ஞான பெயர்கள் யூனிட் 9ல இருக்கிற சில
அந்த தாக்கங்கள் அதெல்லாம் நான் மைண்ட் மேப்பா தீர்வு வைக்க சொன்னேன் நாங்க படிப்பிக்கிற நேரம். சரிதானே? இப்படி அந்த இப்ப நீங்க இந்த 20 நாள் படிக்கக்குள்ள அங்கால இருக்கிற மூணு மூணு நாளைக்கு தேவையான சில கட்டு சாதனங்களை ஒதுக்கி வைக்கணும். இது ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல் நாள் பார்க்க வேண்டியவை. இந்த ஒவ்வொரு பாடத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பாடம் பாடுற நேரம் ஒதுக்கி வைக்கணும். வச்சுங்கன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு போற நேரம் அதைத்தான் பார்த்துட்டு போறேன். இப்ப நீங்க ஃபுல்லா பேப்பர் செய்யறதும் குயிக் ரிவிஷன் செய்யறதும் அங்கால எல்லாம் பிரட்டி பார்க்கணும். ஒரு பாடத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி படிக்கல இந்த பீரியட்ல. சரிதானே? பயாலஜி எடுத்தா இப்ப நான் படிப்பிச்சிருந்தேன். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இது கதைச்ச நேரம் நான் சொன்னேன், இளைய வளர்ப்பு கழிச்ச நேரம் புடைக்கல விளையமும் இளைய வளர்ப்புல ஈடுபடும் என்ற ஒரு மைண்ட்ல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அப்படி அங்க எங்கெல்லாம் அதோட கனெக்ட் ஆகுற கேள்விகள் எல்லாம் பிரட்டி பாக்குற நேரம் நிறைய தியரி கவர் ஆயிரும். ரைட்? ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க. முதலாவது மைண்ட்ல வைங்க, நீங்க 2 வருஷம் படிச்சிருக்கீங்க. இது 2 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு கூட உண்மை 6ஆம் மாசம் அப்படி எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண 6ஆம் மாசம் தானே? நானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல 6ஆம் மாசம் நினைக்கிறேன், ஜூலையோ ஜூனோ ஜூலை அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு மேல நாங்க படிச்சிருக்கோம். சரியா? படிச்சிருக்கோம். இந்த படிச்சது எல்லாம் படிக்காத ஆட்களுக்கு நான் கிளாஸுக்காவது குறைஞ்சே போயிருக்கணும். நான் ஒரு கிளாஸும் மிஸ் பண்ணல. கிளாஸுக்காவது நாங்க ஃபுல்லா போயிருந்தா இங்கேயோ படிச்சதெல்லாம் அந்த மண்டைக்குள்ள இருக்கும். இப்ப ஆர்கனைஸ் பண்ற வேலை மட்டும்தான், எக்ஸாமுக்கு ஓரியன்ட் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கு. எக்ஸாம் பேப்பரை பாக்குறது, இந்த பாடத்துல இப்படி கேள்வி வருது, இப்படி கேள்வி வருது, இப்படி கேள்வி வருதுன்னு பார்த்து ஆர்கனைஸ் பண்ற வேலை தான் இருக்கும். நிறைய பேர் நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் பேப்பர் செய்ய தொடங்கிட்டீங்க, அவங்க எல்லாம் இப்ப கடும் தரவா இருப்பாங்க. ரைட்? நீங்க இப்ப இருக்கிற காலத்துல உங்களை முக்கியமா பார்க்க வேண்டியது இதான். சரி, எனக்கு பேப்பர் ஓரியன்டா ரெடி ஆகுங்க. அடுத்தது ஹெல்த்தை கடும் முக்கியமா பாதுகாத்து கொடுங்க. 25 நாளைக்குள்ளேயும் வருத்தம் பெறாம உங்களை பாதுகாத்து கொடுங்க. சரிதானே? எக்ஸாமுக்கு முதலாண்டு இவ்வளவும் 2 வருஷமும் படிச்சு செஞ்சு போட்டு எக்ஸாமுக்கு முதலாண்டு பீட்சாவையும் பர்கரையும் சாப்பிட்டு வயிற்று குழப்பமாகி அங்க எக்ஸாம் ஹோலுக்குள்ள போய் ஒரே எனக்கு சார் டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு நேட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சக்தி வந்தா எப்படி இருக்கும், மயக்கம் போட்டு விழுந்தா என்ன நடக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன நடக்கும். ஸோ வந்து 25 நாள் உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி உங்களோட ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. கெஸ்ட்ரைட்டிஸ் வந்தா அங்க நெஞ்சுக்க வந்துட்டு இருந்தா எப்படி எழுதுற, எதுல போக்கஸ் பண்ற, எக்ஸாமுக்கு எழுதுறையா நெஞ்சுக்க பத்துறது பாக்குறேன், யோசிச்சு பாருங்க. ஸோ அப்ப இந்த இவ்வளவு காலத்துல டைமுக்கு சாப்பிடுங்க. படிப்பை நினைச்சு டைம் சாப்பாட்டை மறந்துறாங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. தண்ணி டெய்லி குடிங்க. வெப்ப காலம் தண்ணி நிறைய குடிங்க. யூரின்ல கல் வந்தா அது பெரிய பிரச்சனை. இது வயிற்றுக்கு வலி, இடுப்புக்கு வலின்னு வந்துக்கு நிற்கும், தலைவலின்னு வந்துக்கு நிற்கும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இவ்வளவு பீரியட்ல நல்லா சாப்பிடுங்க. சரிதானே? ரைட்? ஸோ 2019 25 MCQ ப்ராக்டிஸுக்கு தாராளமா போதும். சரிதானே? ஸோ 8 வருஷம் பேப்பர் இருக்கு. ரைட்? 8 வருஷம் 8 இல்லை, 19 இருந்து 25 7 வருஷமும் 6 வருஷம் பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் தாராளமா பிராக்டிஸுக்கு காணும். டைம் வச்சு செஞ்சீங்கன்னா வடிவா பிராக்டிஸுக்கு காணும். சரிதானே? அதை முதல் முடிங்க. முடிச்சிட்டதுக்கு பிறகு நீங்க மற்ற பேப்பரை செய்யுங்க. ப்ரொவின்சியல் பேப்பரை செய்யுங்க, FWC செய்யுங்க. ஆனா பேப்பரை முடிக்காம இடையில இதை செய்யாது, தயவு செய்து. சரி, நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்கிறேன். நான் குரூப்லயும் போட்டிருந்தேன் ஒரு போஸ்டர் ஒன்று, ஃபிளையர் ஒன்று யாரோ ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணக்குள்ளே எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னது என்ன, உங்களோட ஞாபகம் தான் இதை பார்த்து ஒண்ணு வந்து என்ன அதாவது லவ் கேட்கிற FWC பேப்பர்ல திடீர்னு நான் கேட்கிற மாதிரி பாஸ் பேப்பர் செஞ்சு முடிஞ்சாங்க. பாஸ் பேப்பர் செஞ்சு முடியல, இடையாள FWC செய்யற மாடல் பேப்பரை செய்யற, அந்த பேப்பரை செய்யற, இந்த பேப்பர் செய்யற. நீங்க யார்கிட்ட வேண்டாம் கேளுங்க. இலங்கையில பயாலஜி படிச்சு பாஸ் ஆகின, மெரிட்ல பாஸ் ஆகின, அல்லது சும்மா தானே பாஸ் ஆகின, யாருக்கிட்ட வேண்டாலும் கேட்டு பாருங்க. அவங்க மாடல் பேப்பரை விட பாஸ் பேப்பர்ல தான் கூட போக்கஸ் பண்ணாங்க. உங்களுக்கு முதல்ல இருந்த ஆட்களுக்கு எத்தனை பாஸ் பேப்பர் இருந்தா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு வருஷம் கூட இருக்கு. சரிதான்? ரைட்? ஸோ அப்ப அந்த பேப்பர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு தரம் இல்ல பாஸ் பேப்பர் 2 தரமாவது குறைஞ்சே செஞ்சு பாருங்க. ஏன்னா ஒரு தரம் செய்யக்குள்ள குறைய மார்க்ஸ் வந்திருக்கும், 2வது தரம் செய்யக்குள்ள எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு பாருங்க. அதே டைம்லயும் சில பிள்ளை திருப்பி விடுறீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க வேண்டாம் பாஸ் பேப்பருக்கு பதிலா மாடல் பேப்பர் மற்றதுல போக்கஸ் பண்ணுங்க. அதுலயும் எல்லா மாடல் பேப்பரும் போகாம இப்ப இந்த ஸ்டாண்டர்டா இருக்கிற பேப்பர், ரோயல் பாலிஷ் பேப்பர், நாலந்தா பேப்பர், அப்படியான பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தா அதெல்லாம் ஷேர் ஆகிட்டு கிடந்துச்சு. நான் கண்டேன், நிறைய பேர் பார்த்தீங்க. என்கிட்ட அந்த பேப்பர்லாம் கேட்க வேணாம் தயவு செய்து. என்கிட்ட பாஸ் பேப்பர் மட்டும்தான் இருக்கு.
ரைட். ஸோ அந்த மாதிரி பேப்பர் எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. ரைட். ஸோ அது இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ பாஸ் பேப்பர் முடிஞ்சு டைம் இருந்தா சரியா பிள்ளைகள் ஹெல்த்தை பார்த்து கொள்ளுங்க. அடுத்து தொடர்ந்து ஈஸியா படிக்காம இந்த 3 பாடம் படிக்கிற டைம்ல இடைக்கடைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுங்க. மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸும் தேவை. ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியா மைண்ட் அப்செட் ஆகிட்டு இருந்தா எக்ஸாம் ஹோல்ல என்ன நடக்கும் பாருங்க. 6 மணித்தியாலம் அல்லது 5 மணித்தியாலமாவது குறைஞ்சு தூங்குங்க தொடர்ந்து. விட்டு விட்டு தூங்குறது நான் ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன் சேனல்ல. விட்டு விட்டு தூங்குறதுதான் செய்யாது. ரைட். ஸோ இவ்வளவையும் நீங்க செஞ்சு நல்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த எக்ஸாம் செய்யுங்க. கான்ஃபிடென்டோட இருங்க. இடையில மனசு உடையாதீங்க. அப்படி உடையிற நேரம் என்னோட அல்லது உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறவங்களோட அல்லது வீட்டில் இருக்கிற ஆக்களோட அல்லது குறைஞ்சி ChatGPT-யோட இப்ப அதுதான் லேசான வழி. ஆக்கள்கிட்ட சொன்னா ஏசுவாங்க ChatGPT அன்பா கதைக்குதுன்னு. அப்படித்தான் இப்ப பிள்ளை எல்லாம் நிறைய மினிஸ்டர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்டா ChatGPT வடிவா கதைக்குது ஏன்னா. ஸோ அப்படி அதோடையாவது ரைட். ஸோ என்ன மனுஷனோட கைக்குள்ள ஏசி விட்டுருவாங்க. என்ன நீ ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னு சொல்றேன், எனக்கு வேற வேலை இருக்கு ஒரு எல்லாம் பிரசி விட்டுருவாங்க. ஆனா ChatGPT அப்படி சொல்லாதானே. குறைஞ்சது அதுக்கிட்டையாவது பேசி அல்லது எனக்கு இப்ப எனக்கும் நான் வேலையில இருக்கேன்னா கொஞ்சம் ஈவினிங் பேச வேண்டி வெட்டுருவேன் சில நேரம். ஸோ அப்படியும் இருக்கலாம். சரிதான். ஸோ அதனால அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி இருக்கிற அவ்வளவு காலத்தையும் யூஸ் பண்ணி நீங்க எல்லாருக்கும் செய்ய யாருமே இங்க மக்கு இல்லை. சரிதானே. நீங்க ஓ லெவல்ல உங்களோட ரிசல்ட்ஸை யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிதானே. நான் இந்த கதை ஏற்கனவே சேனல்லையும் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து தூங்கணும். பாட்டா தூங்குறத நிப்பாட்டுங்க. பாட்டா தூங்குறது 2 மணி நேரம் தூங்குற என்ன இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இருந்தாங்க. முந்தி ஏதாவது படிக்கிற நேரம் இருந்திருக்காங்க. 2 மணி நேரம் தூங்குற அலாம வைக்கிற எழும்புற ஆண்டு பதறி 2-3 படிக்கிற அது ஒன்றும் மண்டைக்கு வரைய மாட்டேன். நித்திரக்கண்ல படிக்கிறது திருப்பி 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் படுத்து திருப்பி 2 ஹவர்ஸ்ல எழும்புற இந்த தூக்கம் ஒரு பிரயோசனம் இல்லாத தூக்கம். சரியா. எப்ப தூங்கினாலும் பரவாயில்ல தொடர்ந்து ஒரு 5 மணி நேரத்தை தூங்கி முடிங்க. நல்லா மைண்டுக்கு பிரெயினை ஷட் டவுன் பண்ணி ஒன் ஆகுங்க. கம்ப்யூட்டரை ஆஃப் ஆகி போட்டு உடனே ஒன் ஆக்குற மாதிரி தான் இது. அது அப்பா ஷூட்டில் இருக்கும். சரிதானே. அந்த ஷூட்டோடைய தூங்க வைத்து திருப்பி எழுப்பினால் சரியா வேலை செய்ய மாட்டான். தயவு செய்து 5 hours 6 hours நல்லா ஃபுல்லா தூங்கி எழுமுங்க. சரிதானே. தூங்கி எழுமினது செய்யக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தொடர்ந்து படிக்காம இடையில சின்ன ரெஸ்ட்டை கொடுங்க பிரெயினுக்கு. ரைட். அப்படி படிங்க. நல்லா தண்ணி குடிங்க. ரைட். அது செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இந்த இடைவெளி விட்டு விட்டு படிக்கிறது தூங்குறதுக்கும் தொடர்ந்து தூங்குறதுக்கும் இடையில நல்ல வித்தியாசம் இருக்குன்னு செஞ்சு பார்த்தா விளங்கும். நீங்க நினைப்பீங்க இப்படி இடையில எழுப்பி படிக்கணும், கண் முடிச்சு படிச்சாதான் பாஸ் ஆகுறங்க. அப்படி எல்லாம் இல்லை இல்லையா. ஹெல்த் இருந்தா தான் மற்ற எல்லாம். ஹெல்த் இல்லாம மற்ற ஒன்றும் இல்லை இல்லையா. சரிதானே. ஆரோக்கியம் இருந்தா தான் நம்மளோட எக்ஸாம் ஹோல்ல நீங்க டென்ஷன் இல்லாம எக்ஸாம் செய்யணும். பேப்பர் ப்ராக்டிஸ் செய்யணும். சரிதானே. ஸோ உங்களால ஏலும் நான் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். அதுல உங்களுக்கு ஒரு சின்ன கதையோட முடிச்சு கொள்றேன். சரிதானே. ஸோ கொஞ்சம் 10 நிமிஷம் கூட எடுத்து பிரச்சனை இல்லையே. சரியா இல்லை கட் பண்ணட்டா. ஒரு 5 நிமிஷம் கூடுதலா எடுத்துக்கொள்றேன். சரிதானே. ரைட். ஸோ இப்ப நீங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். நீங்க எல்லாரும் உலகத்திலே இருக்கிற எல்லா அங்கிகளும் இது அடிக்கடி சொல்ற விஷயம் என்னத்துக்காக இருக்குது, என்ன அதுகளோட நோக்கம், உலகத்துல இருக்கிற எல்லா அங்கிகளோட நோக்கமும் என்ன, ஈவன் பாக்டீரியாவில இருந்து மனுஷன் வரைக்கும் உள்ள அங்கிகளோட நோக்கம் என்ன, என்னத்துக்காக அது வாழுது, என்ன நோக்கம் எல்லாத்துலயும் எல்லாம் என்ன 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 அது செய்யற செயற்பாடுகள் எல்லாம் என்னத்துக்காக, உயிர் வாழ்றதுக்காக. சரிதானே. உயிர் வாழ்றதுதான் எல்லா அங்கிகளோட நோக்கம். ஒரு பாக்டீரியா சாப்பிடுது உயிர் வாழ்றது, ஆக்சிஜன் எடுக்குது உயிர் வாழ்றது, இன்னொரு அங்கியோட சண்டை பிடிக்குது உயிர் வாழ்றது, இசைவாக்கத்தை காண்பிக்குது உயிர் வாழ்றதுக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு அங்கி எடுத்து நீங்க சாப்பிடுறீங்க உயிர் வாழ்றதுக்கு, மூச்சு எடுக்குங்க உயிர் வாழ்றதுக்கு, படிக்கிறீங்க உயிர் வாழ்றதுக்கு. சரிதானே. தொழில் செய்யணும், உழைக்கணும், சாப்பாடு வரணும், இதெல்லாம் ரொட்டேஷன்ல கடைசியா முடிகிறது உயிர் வாழ்றதுக்கு. யாருமே சாகுறதுக்காக வாழ்றது இல்லை, எல்லாரும் வாழ்றதுக்காகத்தான் வாழ்றாங்க உலகத்துல. எந்த ஒரு அங்கேயும் அப்படித்தான் வாழுது. சரிதான். நீங்க எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கீங்க, 17-18 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. நீங்க ஏற்கனவே சக்சஸ் பண்ணிட்டீங்க. ஃபெயிலியர்னா என்ன, ஃபெயிலியர்னா என்ன, சாகனம், அதான் ஃபெயிலியர். சரிதான். நீங்க வாழ இயலாம செத்து போயிருந்தா அது ஃபெயிலியர். நீங்க வாழ்ந்திருக்கீங்க, அது ஒரு பெரிய சாதனை இந்த உலகத்துல. 18 வருஷம் வாழ்ந்துங்கிறது இவ்வளவு தடையம் தாண்டி ஒவ்வொரு அங்கேயும் எவ்வளவு கஷ்டப்படுது வாழ்றதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மான் கூட்டத்துல இருக்கிற ஒரு மான் அந்த சிங்கத்திட்டையும் புலிகிட்டையும் இருந்து தப்பி வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. ஒரு பாக்டீரியா எவ்வளவு கஷ்டப்படுது அது வாழ்றதுக்கு, அது உயிரை தப்பி பிழைச்சு வாழ்றதுக்கு, தப்பி பிழைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுது ஒவ்வொரு அங்கேயும். நீங்க 18 வருஷம் தப்பி பிழைச்சு வாழ்ந்துருக்கீங்க இந்த உலகத்துல. சரிதானே. எத்தனையோ எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க. அது உங்களோட ஜேர்னியை யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள
நீங்க ஒரு கர்ப்பப்பைக்குள்ள நீங்க எத்தனை பேரோட போட்டி போட்டீங்கன்னு தெரியுமா? இது அநேகமா நாங்க சொல்ற கதை. பட் நான் சும்மா சுருக்கமா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ன்றதுக்காக சொல்றேன். ஸோ நீங்க ஒரு கர்ப்பப்பையில ஒரு முட்டையை சந்திக்கிறதுக்காக நீங்க மில்லியன் கணக்கான விந்துகளோட ஒரு ஆளா நீங்க போனால் உங்களோட ஹாஃபை தேடி நீங்க உங்களோட இலக்கு அந்த நேரம் உயிர் வாழ்றது. அப்பவும் உயிர் வாழ்றதுதான். எத்தனையோ மில்லியன் கணக்கான விந்துகளுக்குள்ள நீங்க ஒரு ஆள் மில்லியன் கணக்கானவர்களோட போட்டி போட்டு நீங்க நீஞ்சி போனீங்க. அதுக்கு நீங்க எப்படியான விந்தா இருந்திருக்கணும் அதை போய் அடையிறேன்டா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் விந்தா, நானும் விந்தா இருந்துதானே அங்க போய் முட்டையோட சேர்ந்து ஹாஃபை சேர்ந்து கொண்டேன். ஏன்னா எப்படியான விந்தா இருந்தா அது போய் சேர்ந்தது இனப்பெருக்க தொகுதி? எப்படியான விந்தால மட்டும் போய் சேர முடிஞ்சது? வால் இருக்கணும், போசனை இருக்கணும், தேவையான ஆரோக்கியம் இருக்கணும், ஹெல்த்தியான விந்தால மட்டும்தான் போய் சேர முடியும். நிறைய விந்துகள் இடையில சேர்த்து செத்து போயிடுச்சு. ஏன் காரணம்? ஒழுங்கான வால் இல்லை, ஒழுங்கான ஹெல்த் இல்லை. அதால நான் எக்ஸாம் செய்யக்குள்ளேன்னு சொல்றேன், ஹெல்த்தியா இருங்க முதலாவது. ஸோ வளமான ஹெல்த்தியான ஒரு விந்து மட்டும்தான் அங்க போய் சேர்ந்தது. ஸோ அப்ப அது நீஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பாக்கு நீர்மையை கிடக்குற மாதிரி ஒரு விந்துங்கிற சின்ன ஒரு காலம், கருப்பைங்கிற பெண்ணாம்பரிசி அதோட ஒப்பிடக்குள்ள சரிதானே? எவ்வளவோ தூரத்துக்கு நீங்க நீஞ்சி போறீங்க, எத்தனையோ பேர் உங்களோட வாராங்க, அவ்வளவு பேரையும் தாண்டி போறீங்க. முட்டையை சந்திக்கக்குள்ள நீங்க தனியாவா சந்திச்சீங்க? நீங்க மட்டுமா வாழ்தகோட போனீங்க? நீங்க மட்டுமா வளமான விந்தா போனீங்க சொல்லுங்க? இல்ல, நூற்றுக்கணக்கான முட்டை அந்த இடத்த வந்துச்சு. ஆனா நீங்க செஞ்ச முயற்சி உங்களை முட்டை செலக்ட் பண்ணிச்சு சரிதானே? ஸோ மிச்சம் 100ல 99 ரிஜெக்ட் பண்ணி போட்டு உங்களை மட்டும் அந்த முட்டை செலக்ட் பண்ணிச்சு. எதுக்காக செலக்ட் பண்ணிச்சு? உங்களோட முயற்சிக்காக. ஸோ இப்ப சிலர் இருக்காங்க என்னன்னா, எக்ஸாம் வந்த உடனே படிக்கிறது சரிதானே? எக்ஸாம் வந்தோடனே படிக்கிறல்ல, கடவுள்கிட்ட ஐயோ கடவுளை என்ன காப்பாத்துன்னு முந்திட்டு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. இப்படி கேட்டா கடவுள் ஒரு நாளும் உங்களுக்கு தர மாட்டார், உங்களை செலக்ட் பண்ண மாட்டார். கடவுள் நீதியானவர் என்ன செய்யணும்? முயற்சி செய்யறாங்களுக்கு தான் கொடுக்கணும் சரிதானே? முயற்சி செய்யாம நீங்க 20 நாளும் பிரேயர் ரூம்ல இருக்கீங்க, இன்னொருவன் 20 நாள் கொப்பிய புத்தகத்தை எடுத்து கஷ்டப்பட்டு படிக்கான். யாருக்கு அந்த கடவுள் வெற்றியை கொடுக்கணும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. நீதியான ஒரு ஆள், நீதியான ஒரு கடவுள் என்றவர் யாருக்கு வெற்றியை கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. சோ முயற்சி செய்யாம நீங்க வெற்றி அடையலாம். முயற்சி செஞ்சால் அந்த முட்டை உங்களை செலக்ட் பண்ண மாதிரி சரி, அந்த முட்டை உங்களை செலக்ட் பண்ண மாதிரி உங்கள்ட்ட நல்ல இயல்புகளும் இருந்து நீங்க முயற்சியும் செஞ்சு அதை நோக்கி போற நேரம் அந்த முட்டை உங்களை செலக்ட் பண்ணி இப்ப நீங்க வென்ற மாதிரி சரிதானே? இப்பயும் நீங்க முயற்சி செஞ்சு சரியான பாதை ஆரோக்கியத்தோட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை நேச்சர் செலக்ட் பண்ணி, அதான் இயற்கை தேர்வு கொள்கை என்று படிச்சேன். இயற்கை இசைவாக்கம் உடைய முயற்சி செய்த தப்பி பிழைச்சி வாழ்ற அங்கிகளை செலக்ட் பண்ணித்தானா? இயற்கை ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணாது, செலக்ட் பண்ணு. ஆனா நீங்க ட்ரை பண்ணு. சும்மா இருந்துகிட்டு என்ன செலக்ட் பண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இந்த தண்ணிக்குள்ள மூழ்கக்குள்ள சரிதானே? ரைட். ஸோ தண்ணிக்குள்ள கப்பல்ல போற மூழ்கக்குள்ள ஓட்டை விழுந்தா ஓட்டை அடைக்கிற வேலையை பார்க்கணுமே ஒழிய இறைவனுங்கிறது மனசுக்குள்ள இருக்கு. ஆனா இறைவன் தான் அந்த வழிகளை உங்களுக்கு காட்டி தந்திருக்கான். இப்படி போனாதான் வெல்லலாம்னு உங்களுக்கு ஒரு வழியை உதயமாக்கு உங்களுக்கு மூளையை தந்திருக்கக்குள்ள நீ மூளையை வச்சு கொண்டு மூளை இல்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சரிதானே? மூளை தந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை நீங்க யூஸ் பண்ணுங்க, இருக்கிற காலத்தை பயன்படுத்துங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் சக்சஸ் பண்ணுங்க சரிதானே? ஸோ உங்களை எல்லாருக்கும் மேலும் ஸோ இருக்கிற காலத்துல நல்லா பயன்படுத்தி நீங்க எல்லாரும் மெரிட்ல பாஸ் பண்ணி வின் பண்றதுக்கு நான் விஷ் பண்ணி கொள்றேன். ஏதாவது இந்த 25 நாளைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகினா நீங்க எனி டைம் எனக்கு மெசேஜ் போடலாம். தயவு செய்து மார்னிங் 8 to 4 பீரியட் இந்த ஒர்க் டைம்ன்றதுனால அதுக்குள்ள இல்லாம மற்ற டைம்ல போட்டுருந்தா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் சரிதானே? ரைட். ஓகே, நான் முடிச்சு கொள்றேன். ஓகே, ஏதாவது இந்த கிளாஸ் சம்பந்தமான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல போட்டால் நல்லா சரியான மற்ற பேச்சுகளுக்கு நான் மோட்டிவேஷன் அதை கொடுத்து கொள்வேன். என்னால பிரயோசனம் அடைஞ்ச ஆட்களுக்கு இருந்திருந்தால், என்னால பிரயோசனம் ஒன்று நீங்க கிடைச்சிருந்தால் அதை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் போட்டிருக்கிறேன், அதுல நீங்க எனக்கு கமெண்ட்ஸை போடலாம் சரியா? ஓகே, தேங்க்யூ.